ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 3வது அத்தியாயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீக லீலைகள். அதுல இன்னைக்கு படிக்கிற பதம் 3வது பதத்திலிருந்து 5வது பதம் வரை. समागुद भीष्म कन्यया ये श्रियः स्वर्णेन बुभूषयसाम् गान्धर्ववृत्त्या मिषदां सभागं जग्रे पदं मूर्तिं तदत् सुपर्णः. பீஷ்மக மகாராஜாவின் மகளான ருக்மிணியின் அழகாலும் செல்வத்தாலும் கவரப்பட்ட பல சிறந்த இளவரசர்கள் அவளை மணந்து கொள்வதற்கு கூடியிருந்தனர். ஆனால் அமுதத்தினை தூக்கி சென்ற கருடரை போல மற்ற போட்டியாளர்களின் நம்பிக்கையை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சிதறடித்து அவளை தனது பங்காக அங்கிருந்து தூக்கி சென்றார். சோ ரொம்ப அழகான வர்ணனை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தெய்வீக லீலைகள், பகவானது நாம ரூப குணாதிசயங்கள், அவரது தெய்வீக லீலைகள் அனைத்தும் மங்களமானது. பக்தர்கள் எப்பவுமே அந்த ஹரி கதாமிர்தம் அல்லது கிருஷ்ண கதாமிர்தம் அதுல அவங்க மூழ்கி போயிடுறாங்க. அந்த உன்னதமான பரமானந்தத்தை அனுபவிக்கிறாங்க. இந்த உலகத்துல கதை கேட்கறது எல்லாருக்குமே பிடிக்கும். கதை கேட்கறது பிடிக்காதுன்னு யாரா இருக்காங்களா? ஒண்ணு இல்லைன்னா தன் சொந்த கதையாவது சொல்லிட்டு இருப்போம். அதையாவது இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த கதையை பெருமையா பேசுறவங்க, இல்லாட்டி மற்றவங்க கதையை காது கொடுத்து கேட்கணும்னு நினைக்கிறவங்க, சுவாரஸ்யமான கதைகள், அப்புறம் சுவாரஸ்யமான கதைகள், அப்புறம் கிரைம் நாவல். அந்த கிரைமுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? கிரைம் நாவல் எல்லாம் படிப்பாங்க இல்லையா? இந்த மர்ம கதைகள், மர்மமான கதைகள், திகில் கதைகள், திகில் ஊட்டக்கூடிய கதைகள், அப்புறம் அட்வென்ச்சர்ஸ், சண்டைகள் நிறைந்த கதைகள், ஆக்ஷன் பிலிம், சண்டை போடுற படம், காதல் படம். சிலர் காதல் கதை ரொம்ப பிடிக்கும். சிலருக்கு காதல் கதை ரொம்ப பிடிக்கும். சிலருக்கு ஆக்ஷன் பிலிம், ஆக்ஷன் கதை, சண்டை சச்சரவு நிறைந்த கதை சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். சிலருக்கு நகைச்சுவை கதை ரொம்ப பிடிக்கும். சிலருக்கு குடும்ப பாங்கான கதை ரொம்ப பிடிக்கும். மொத்தத்துல யாராவது ஏதாவது கதையை கேட்டுட்டு தான் இருக்காங்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அன்னைக்கெல்லாம் புக்ல படிச்சாங்க, கேட்டாங்க. இன்னைக்கெல்லாம் விஷுவல் ஆயிடுச்சு, பாக்குறாங்க. டிவியில, சோசியல் மீடியால, சினிமால மாதிரி பல சில திரைப்படங்கள்லாம் வருது. காதல் படங்கள், அப்புறம் ஆக்ஷன் பிலிம், சண்டை படங்கள், அப்புறம் திகில் படங்கள், மர்மம் நிறைந்த படங்கள், பேய் படங்கள். இந்த மாதிரி இந்த மாதிரி பொழுதுபோக்கு மக்களுக்கு பொழுது வீணாக்கி. ஆனா பக்தர்கள் பாக்குறீங்கன்னா, பக்தர்கள் பார்த்தோம்னா இந்த கிருஷ்ணனுடைய கதையில எல்லாமே இருக்கு. கிருஷ்ண லீலைகள்ல இப்ப இதெல்லாம் எங்கிருந்து எடுக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு திரைப்படம் எடுக்கிறாங்க இல்லையா? இத ஒன் லைன்ல சொன்னா இந்த ஸ்டோரி இன்னைக்கு நடக்கக்கூடிய சினிமா படங்களை ஒன் லைன்ல சொல்லணும்னா இது எல்லாமே சாஸ்திரத்திலிருந்து எடுக்கிறது தான்.
அது என்ன பண்ணிடுறாங்க, ஹீரோ ஹீரோயின் மட்டும் மாத்திட்டே இருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஹீரோ ஹீரோயின், கதாநாயகன் கதாநாயகி மாறிக்கிட்டே இருப்பாங்க, காலம் மாறிக்கிட்டே இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க. ஆனா இந்த ரியல் சப்ஜெக்ட் எங்கன்னா இங்கதான் இருக்கு. ரியல் சப்ஜெக்ட், உண்மையான விஷயம் சாஸ்திரத்துல இருக்கு. கிருஷ்ணா வந்து ஹீரோ, ருக்மணி வந்து ஹீரோயின். கிருஷ்ணா ஹீரோ, ருக்மணி ஹீரோயின். இந்த கிருஷ்ணா ருக்மணிக்கு நடக்கூடிய லீலைகள்ல எல்லாமே இருக்கு. எல்லா வீரம், அப்புறம் மர்மம், மர்மம் இருக்கு, வீரம் இருக்கு, அப்புறம் அமானுஷ் அமானுஷ்யமான சக்தியை கிருஷ்ண ஒரு ஹீரோ வந்து அமானுஷ்யமான ஆற்றலை வெளிப்படுத்தணும், அவர்தான் ஹீரோ. ஹீரோனா எல்லாத்த விட சிறந்தவனா இருக்கணும். இன்னைக்கு சினிமாலாம் பார்த்தா ஒரு ஹீரோ வந்து ஒரே சமயத்துல 10 பேர் அடிக்கிறாரு, இல்ல பொட்டு பொட்டு பொட்டுன்னு. இந்த ஹீரோ வந்து துப்பாக்கி எடுத்து சுடுவாரு, அவர் மேல ஒரு குண்டு படாது, ஆனா அவர் சுடுறவெல்லாம் செத்து போவார். சினிமால வந்து பார்த்தா ஹீரோ மேல ஒரு குண்டு படாது, ஒரு சின்ன காய கூட படாது, ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சுட்டுவார், அவர் எங்க இருந்தாலும் சுடுவார். நீங்க பழைய சினிமாலாம் பார்த்தாலும் அட்லீஸ்ட் ஹீரோ 4-5 அடியாவது வாங்குவார். ஃபர்ஸ்ட் பழைய சினிமா படங்கள்ல ஹீரோ என்ன பண்ணுவாரு, கதாநாயகன் ஒரு 4-5 அடி வாங்குவார், அதுக்கப்புறம் ஒரு அடி கொடுப்பாரு. அவருக்கு எங்க ரத்தம் வந்தோடனே அவருக்கு வீரம் வந்துடும். பழைய எம்ஜிஆர் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல அவர் 2-3 அடி வாங்குவார், அப்புறம் எங்காவது காயமாய் பிளட் வந்து ஒரு கோவம் வந்துடும், உடனே அடிக்க போயிடுவாரு. இல்ல அவர் முன்னாடி யாராவது பெண்களை வந்து துரத்திட்டு போறாங்க, இதெல்லாம் காலகாலமா நடக்கிறது தான். பெண்களை சிறை வச்சுட்டாங்க, இல்ல பெண்கள் இது பண்றாங்க, இந்த மாதிரி ஏதாவது பொதுமக்களை தொந்தரவு உடனே ஹீரோ வந்துருவாரு, இந்த ஹீரோயிசம் வந்துடும். இன்னைக்கு இது மாதிரி ஒரு காலத்துல படம் எடுத்தாங்க, இன்னைக்கு அதே சப்ஜெக்ட் தான், ஆனா பாத்தீங்கன்னா ஹீரோ வர்றாரு, ஒரு அடியில வந்து கார் பறக்குது, பைக் எல்லாம் பறக்குது. எப்படி எங்கிருந்தா அவருக்கு அவ்வளவு சக்தி வருதுன்னு தெரியல. இத முட்டாள்கள் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இது இது எதுக்கு, இதுதான் இது வந்து போலீஸ் பீப்புள், முட்டாள்கள் வந்து இதை ரசிக்கிறாங்க. ஆனா உண்மையில இங்க பாகவதத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ணருடைய அமானுஷ்யமான ஆற்றல் பார்க்கும். இந்த 2-3 ஸ்லோகத்திலையும் 3.3.3, 4 and 5, இந்த 3 ஸ்லோகத்திலையும் கிருஷ்ணருடைய அமானுஷ்யமான செயல்கள், அவர் லீலைகள். இதுல மட்டும் இல்ல, இந்த என்டையர் பாகவதம், ஹோல் பாகவதம், மகாபாரதம், ராமாயணம், கிருஷ்ணாவுடைய ஃபுல் ஹீரோயிசம். கிருஷ்ணாவுடைய முழு ஹீரோயிசம், அவர் தான் ரியல் ஹீரோ. மத்தவங்க ஜீரோ, மத்தவங்க எல்லாம் ஜீரோ, கிருஷ்ணா தான் ரியல் ஹீரோ. ஆனா இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நான் ஹீரோ நினைச்சுக்கிட்டு தான் என்னெல்லாம் அனுபவிக்கல அந்த அந்த கதாநாயகன் திரையில அனுபவிக்கிறார் இல்லையா, திரையில வந்து கதாநாயகன் அனுபவிக்கிறாரு, இவர் வந்து தன் அந்த இடத்துல வச்சுட்டு இவர் அனுபவிக்கிற மாதிரி இந்த புதுல அடைவார். ஓ, என் தலைவன் அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணாரு, அங்கிருந்து குதிச்சாரு, இங்கிருந்து குதிச்சாரு, பைக்ல சாகசம் பண்ணாரு, கார்ல சாகசம் பண்ணாரு, இந்த மாதிரி டான்ஸ் பண்ணாரு, அந்த மாதிரி இப்பனால ஒண்ணும் பண்ண முடியாது. அதுவும் ஃபுல்லா பார்த்துட்டு இதுல குதூகலம் அடையாது. இந்த மாதிரி இல்ல இங்க பண்ணக்கூடிய லீலைகள்லாம், இது வந்து ரியல். சோ இன்னைக்கு பாக்குறதுல ரியல், கிருஷ்ணர் பண்ணது ரியல். சோ ரீலுக்கும் ரியலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, மலை போல வித்தியாசம் இருக்கு கிருஷ்ணாவுடைய லீலைகளுக்கும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த அல்ப விஷயங்கள், அல்பத்தனமான பொழுதுபோக்கு, அதுக்கு இதுக்கும் மலையாள வித்தியாசம் இருக்கு. சோ இங்க பாருங்க, இந்த லீலையில கிருஷ்ணாவுடைய ஹீரோயிசம், அவருடைய அமானுஷ்யமான ஆற்றல் வெளிப்படுத்துறாரு. சோ இந்த லீலையில எல்லாமே இருக்கு, காதல் இருக்கு, வீரம் இருக்கு, நகைச்சுவை இருக்கு, ஒன்னொன்னா பார்க்கலாம், அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வில்லன் இருக்காரு இல்லையா. சோ ஒரு ஹீரோல ஒரு ஒரு சினிமால ஒரு கதையில குணச்சித்திர நடிகர் இருப்பாரு, வில்லன் இருப்பாரு, ஹீரோ இருப்பாரு, கதாநாயகி எல்லாரும் இருப்பாங்க. சோ எப்படி இந்த கேரக்டர்லாம் வர்றாங்க, ஆக்சுவலி சாஸ்திரத்துல இருக்கு இந்த கேரக்டர்லாம். இந்த குணச்சித்திர நடிகர்கள், பல்வேறு நடிகர்களா இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி எப்படி கதை எழுதுறாங்க, இவங்க இப்படி இருப்பாங்க, இவங்க இப்படி இருப்பாங்க, என்ன இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்கு, இந்த மாதிரி நபர்கள்லாம் இருக்காங்க. இன்னைக்கு என்ன பண்ணாங்க, இதெல்லாம் எடுத்து கற்பனை அடிச்சு விட்டு எழுதுறாங்க, இவ்வளவுதான். அதுவும் எழுதுனையே புதுசா அவங்களால எழுத முடியாது, அது போர் அடிச்சு போயிடும். என்ன சொல்லுவாங்க, ஐயோ இந்த இந்த கதை தான் காலங்காலமா இருக்கு, எம்ஜிஆர் காலத்துல இருந்து இதே கதை தானா அப்படின்னு சலிப்பு தட்டி போயிரு. இன்னைக்குள்ள சினிமா படங்கள்ல மக்களுக்கு சலிப்பு தட்டுது, படம் நல்லா இல்ல போச்சு அவ்வளவுதான், கூட ஒரு 2 நாள் தாக்கு பிடிக்காது தேட்டர். ஆனா இங்க ருக்மிணி விவாகம்
அது மட்டும் இல்ல, கிருஷ்ணாவுடைய லீலைகள் காலங்காலமா பக்தர்கள் பேசுறாங்க, கேட்கறாங்க, படிக்கிறாங்க. சலிப்பு தட்டவே மாட்டேங்குது. இதுதான் ரியல். சலிப்பு தட்டவே இல்லை. ஏன்னா கிருஷ்ணாவுடைய செயல்கள்லாம் வந்து திவ்யம். திவ்யம். ஜென்ம கர்ம சமய திவ்யம். கிருஷ்ணாவுடைய ஆல் ஆக்டிவிட்டிஸ் ஆர் டிரான்செண்டன்ட். கிருஷ்ணாவுடைய எல்லா செயல்களும் திவ்யமா இருக்கிறதுனால இது ஒருபோதும் திகட்டுறதே இல்லை. சொல்வதோ நாஸ்திமே அமிர்தம்ங்கிறார் அர்ஜுனன். விஸ்தேர ஆத்மநாத் யோகம் விபூதிஞ்ச ஜனார்தனா பூய கதிக திருப்திக்கு சொல்வதோ நாஸ்திமே அமிர்தம். கிருஷ்ணா, உங்க வைபவங்களை சொல்லிட்டே இருங்க, அதை கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு, எனக்கு சலிப்பு தட்டவே இல்லைன்னு. அதை கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. அமிர்தம். இன்னைக்கு வரக்கூடிய திரைப்படங்களை பாக்குற இதுலயே கிடையாது. முதலாவது குடும்பத்தோட போய் பார்க்க முடியாது. பாக்குறதுக்கு ஒரு ஒண்ணும் கிடையாது. அதுல ஒரு சல்லி பைசா பிரயோஜனம் கிடையாது. ஆனா அதுக்கு வந்து என்ன, இந்த காக்கிகள் கூட்டாங்க, இவங்கெல்லாம் போட்ட அந்த இது அவ்வளவு இது. ஆனா ஒண்ணுமே இருக்காது. அதுல பார்த்தா அரைச்ச மாவியதை அரைச்சு வச்சிருக்கோம். எல்லா சினிமால அதே தான். சோ இப்படி இந்த ஃபூலிஷ் பீப்புள், முட்டாள் மக்கள் அறியாமையினால எதை அனுபவிக்கணுமோ அதை அனுபவிக்க தெரியாம, அனுபவிக்க தகுதி இல்லாத விஷயங்கள் எல்லாம் நினைச்சு இதுதான் அனுபவிக்கணும்னு நினைச்சு. ரஜஸ் தமஸ். ரஜஸ் ததா ரஜஸ்தமோ பாபா காமலோபாயச்சேதே. ரஜோகுணம் தமோ குணத்தினால இவங்க காமத்தினாலும் பேராசனை உந்தப்பட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல அது சலிச்சு போச்சு. ஆனாலும் வேற வழி இல்ல, பொழுதுபோக்குக்கு போறாங்க. ஆனா அதை விட இங்க ரொம்ப அற்புதமா இருக்குது. சலிப்பு தட்டவே தட்டாது. எவ்வளவு வேணாலும் கேட்டு பாருங்க, எவ்வளவு வேணாலும் படிச்சு பாருங்க, சலிப்பு தட்டவே தட்டாதுன்னா அவனுக்கு புரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க எவ்வளவு அழகா லீலை. கிருஷ்ணாவோட லீலைகள் அமிர்தம். அதனால பக்தர்கள் என்ன பண்றாங்க, அந்த அமிர்தத்தை பருகிறாங்க. முத்தவர் என்ன பண்ணாரு, இப்போ விதுரரை பார்த்த உடனே கிருஷ்ணாவோட லீலைகளை நினைச்சு பாக்குறாரு, அதை பத்தி பேசுறாரு. கிருஷ்ணாவோட லீலைகளை நினைவில் கொண்டுட்டு, கிருஷ்ணா வந்து என்னை விட்டு மறைச்சிட்டாரு, கிருஷ்ணா என்னை விட்டு பிரிச்சுட்டாரு, என்னை விட்டுட்டு போயிட்டாரு. ஆனாலும் கிருஷ்ணாவோட லீலைகளை அவரால் மறக்க முடியல. கிருஷ்ணருடைய லீலைகளை லயிச்சு போயிருக்காரு. கிருஷ்ண உணர்வுல லயிச்சு போயிருக்காரு. உத்தவர் விதுரரை பார்த்த உடனே எல்லா லீலைகளையும் நினைவில் கொள்றாரு. இந்த மாதிரி தானே இந்த கிருஷ்ணா என்னை விட்டுட்டு போயிட்டாரு, இப்படி எல்லா லீலையும் பண்ணாரு. அவர் முதல்ல இதுக்கு முந்தாடி அத்தியாயத்துல பிருந்தாவன் லீலைகள் எல்லாம் பேசிட்டு இருந்தார். பிருந்தாவனத்துல எப்படி கிருஷ்ணா லீலை பண்ணாரு, நந்தகோபுரி யசோதாமா கூட கோபிகளோட. இந்த அத்தியாயத்துல பிருந்தாவனத்துக்கு வெளியில நடந்த லீலைகளா சொல்றாரு. இதெல்லாம் அவர் கண் கூட பார்த்திருக்காரு, அனுபவிச்சிருக்காரு. அதனால இங்க கிருஷ்ணனுடைய பிரிவை அவர் எப்படி உணர்றாரு, கிருஷ்ணனுடைய பிரிவுல அழறாரு. இன்னொன்னு, கிருஷ்ணர் எப்படி நினைவுக்கிற உணர்றாருன்னா அவருடைய லீலைகள் மூலமா. கிருஷ்ணா என்னை விட்டு மறைச்சிட்டாலும் அவர் லீலைகள் அவர் மனதை விட்டு மறையல. இதுதான் ஒரு தூய பக்தர். ஒரு தூய பக்தருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, உத்தவருக்கு வந்து கிருஷ்ணா அவர் விட்டு பிரிஞ்சுட்டாரு. ஆனா உத்தவர் வந்து கிருஷ்ணாவை பிரியல. நினைவால் கிருஷ்ணருடைய உணர்வுலயே இருக்காரு. அதுதான் பர்ஃபெக்ஷன். சோ நமக்கு இந்த ஸ்டேஜ் தான் வரணும். சோ நம்ம வந்து கிருஷ்ணா விட்டு பிரிஞ்சிட்டோம். பட் நினைவால் கிருஷ்ணரோட ஒன்றா இருக்குமா, கிடையாது. உத்தவர் வந்து பிசிக்கலா கிருஷ்ணா விட்டு பிரிஞ்சிட்டாரு, பட் மென்டலி கிருஷ்ணாவோட ஒன்னா இருக்காரு. அதாவது உத்தவர் நேரடியா கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சு நிக்கிறார், கிருஷ்ணா விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா உணர்வால் கிருஷ்ணரோட ஒன்றி போயிருக்காரு. உணர்வால கிருஷ்ணரோட ஒன்றே இருக்காரு. இதுதான் ஒரு தூய பக்தருக்கான அடையாளம். இப்ப நம்ம பாருங்க, நாமளும் கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சிட்டோம், ஆனா உணர்வால கிருஷ்ணரோட ஒன்றாகல. அதுலயும் கிருஷ்ணா விட்டு விலகிதான் இருக்கும். நம்முடைய கான்சியஸ்னஸ், நம்ம உணர்வு வந்து நம்முடைய நாம வந்து கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சிட்டோம், ஆன்மீக உலகத்தை பகவானை விட்டு வந்துட்டோம். அது மட்டும் இல்ல, நம்ம கான்சியஸ்னஸ் வந்து போயிடுச்சு, நம்ம உணர்வும் கிருஷ்ண விட்டு விலகிடுச்சு. அதனாலதான் பிரபா எழுதுறாரு, கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண உணர்வு, you have to develop கிருஷ்ண கான்சியஸ்னஸ், you have to cultivate கிருஷ்ண கான்சியஸ்னஸ். நம் கிருஷ்ண உணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும். கிருஷ்ண உணர்வை வளர்த்து பிரபா எழுதிக்கிட்டே இருக்காரு திரும்ப திரும்ப. கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடையணும், கிருஷ்ண உணர்வு வளர்த்துக்கணும். ஏன்னா நான் வந்து இப்போ கிருஷ்ணரை பிரிச்சுட்டேன். கிருஷ்ண உணர்வை வளர்த்துக்க நான் கிருஷ்ணனோட நெருங்கிட்டே இருப்பேன். அப்புறம் கிருஷ்ணனோட உணர்வால் நான் ஒன்றாயிட்டேன். கிருஷ்ணரோட உணர்வால் நான் ஒன்றாயிட்டா என்னால எல்லா பக்கம் கிருஷ்ணரை பார்க்க முடியும்,
என்னால கிருஷ்ணரை மறக்க முடியாது. இங்க எப்படி உத்தவர் கிருஷ்ணாவுடைய லீலைகள்ல வந்து ஸ்மரணை பண்ணி அவருடைய நினைவுலயே இருக்காரோ, அவரோடு வாழ்ந்துட்டு இருக்காரோ, அதே மாதிரி நம்மளாலே பண்ண முடியும். அதுக்கு பிராக்டிஸ் வேணும், பயிற்சி எடுத்துக்கணும். அப்படின்னா இங்க உத்தவர் எந்த மாதிரி ஃபாலோ பண்றாரு, எந்த மாதிரி சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்றாரு, கிருஷ்ணாவுடைய லீலைகளை வந்து ஸ்மரணை பண்றாரு. சோ பிசிக்கலா உத்தவர் விட்டு கிருஷ்ணா மறைஞ்சிட்டாரு. ஆனா உணர்வால உத்தவர் கிருஷ்ணரோடையே இருக்காரு. அதே மாதிரிதான் நாமளும் கிருஷ்ணரை விட்டு மறைஞ்சிட்டோம். பட் கிருஷ்ணா கான்சியஸ் கல்டிவேட் பண்ற விதத்துல, அதாவது ஹியரிங் கிருஷ்ணாஸ் பாஸ்ட் டைம்ஸ், ரீடிங், ரிமெம்பரிங், கிருஷ்ணரை பற்றி கேட்பதால, பாடுவதால, நினைப்பதால, தியானிப்பதால நாமளும் கிருஷ்ணரோட ஒன்றாயிடலாம், கிருஷ்ண உணர்வுல ஒன்றாயிடலாம். சோ இங்க உத்தவர் என்ன பண்றாரு, கிருஷ்ணாவுடைய ஓரோ லீலைகளா ஞாபகப்படுத்திட்டே வர்றாரு. இதெல்லாம் வந்து விதுரட்ட சொல்ற. இங்க என்ன சொல்றாரு, எப்படி கிருஷ்ணா வந்து ருக்மிணியை கல்யாணம் பண்ணாரு, ருக்மிணி விவாகம். இந்த உலகத்துல எல்லாருமே கல்யாணம் பண்றாங்க. நிறைய பேருக்கு எது கல்யாணம் பண்ணணும்னு தெரியாம கல்யாணம் பண்றாங்க. நிறைய பேருக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணணும்னு தெரியல கல்யாணம் பண்றாங்க. சிலர் கல்யாணம் பண்ணணுமே கேட்டு கல்யாணம் பண்றாங்க. சிலர் ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு ஆயிட்டாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஏன்டா கல்யாணம் பண்ணணும். நீங்க கல்யாணம் பண்ணவங்களா கேட்டு பாருங்க, என்ன பண்றது பிரபு, நான் வந்து உங்களை முதல்ல பார்த்துருந்தேன்னா நான் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். நான் முதல்ல உங்களை பார்த்துருந்தா நான் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு பண்ணலையேன்னு வருத்தம், பண்ணினவங்களுக்கு ஏன்டா பண்ணிட்டோம்னு வருத்தம். இதெல்லாம் போகணும் அப்படின்னா கிருஷ்ணருடைய கல்யாணத்தை நினைக்கணும். கிருஷ்ணருடைய கல்யாண குணங்களையும் அவரது கிருஷ்ணருக்கு ருக்மிணிக்கு நடந்த விவாகம், கிருஷ்ணா ருக்மிணி விவாகத்தை நம்ம படிக்கிறதுனால கேட்கறதுனால இந்த அனர்த்தங்கள்லாம் போயிடும். எல்லா அனர்த்தங்களும் கிளீன் ஆகிடும். அதுதான் கிருஷ்ண லீலையோடைய பவர். கிருஷ்ணாவுடைய லீலையோட சக்தி என்னன்னா நம் ஹிருதயத்தை சுத்தப்படுத்தும். இந்த பௌதிக உலகத்துல காணக்கூடிய கதைகள் எல்லாம் வந்து நம்ம இதயத்தை மேலும் 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 அழுக்கு மேல அழுக்காது, அசுத்தமாக்கிட்டே இருக்கு. அதான் டிஃபரன்ஸ். சோ இங்க ரொம்ப அழகான வர்ணனை. பீஷ்மகராஜனின் மகளான ருக்மிணியின் அழகாலும் செல்வத்தாலும் கவரப்பட்ட பல சிறந்த இளவரசர்கள் அவளை மணந்து கொள்வதற்கு கூடியிருந்தனர். ஆனால் அமுதத்தினை தூக்கி சென்ற கருடரை போல மற்ற போட்டியாளர்களின் நம்பிக்கையை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சிதறடித்து அவளை தமது பங்காக அங்கிருந்து தூக்கி சென்று விட்டார். இதுதான் ஹீரோயிசம். ஒரு ஒரு ஹீரோ வந்து, ஒரு கதாநாயகன் வந்து ரொம்ப பலசாலின்னு காமிக்கணும்னா அவனுக்கு வந்து அவனுக்கு நிகரான பலசாலியான வில்லன்கள் இருக்கு இல்லையா. ஒரு ஒரு கதாநாயகன் வந்து பலசாலியா இருக்கிறான் அப்படின்னா எப்படி அவன் பலத்தை வெளிப்படுத்துவான், அவனுக்கு எதிராக பல வில்லன்கள் பலசாலியா இருக்கு. அப்போ கதாநாயகன் என்ன பண்ணுவாரு, அந்த வில்லன்களை அடிச்சு தூக்கிட்டு போவாரு. இன்னைக்கு போங்க, இன்னைக்கு சினிமா படத்துல வில்லன்கள் டம்மியா இருப்பான், கதாநாயகன் மட்டும் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இங்க பாருங்க ரியல் ஹீரோயிசம். இங்க சாதாரண நபர்களோட கிருஷ்ணர் சண்டை போடல, சாதாரண நபர்கள் கிட்ட இருந்து கிருஷ்ணர் ருக்மிணியை தூக்கின்னு போல. இவங்கெல்லாம் பெரிய மகாரதர்கள். ஜராசந்தன், தந்தவக்ரன், விதூரதன், அப்புறம் பௌண்ட்ரகன், மகாரதர்கள். ஒரு ராஜ்யத்துடைய மன்னர்கள். மகத நாட்டு வேந்தன் ஜராசந்தன், சேதிநாத் அரசன் சிசுபாலன், தந்தவக்ரன், விதூரதன், பௌண்ட்ரகன், இவங்களும் ஆகச்சிறந்த பெரும் படைகளோடு இருக்காங்க. தனிநபர்கள் இல்லை, இவங்க எல்லாம் பெரும் படைகள், தளபதிகள், சேனாதிபதிகள், அமைச்சர்கள், யானைப்படை, குதிரைப்படை, பெரும் படைகளோட ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னர்கள். இவங்க எல்லாருக்கும் கிருஷ்ணா ருக்மிணி தூக்கிட்டு பாரு அப்படின்னு அவர் எப்பேற்பட்ட ஆளா இருக்குன்னு. இதுதான் ரியல் ஹீரோயிசம். சும்மா வந்து யாரோ சொங்கி பசங்க தூக்கிட்டு வரல. இன்னைக்கு சினிமால காமிக்கிற மாதிரி அது டூப்பு. அது ஹீரோ ஃபுல்லா டூப்பு தான். அவரு சண்டை காட்சியில அவர் தான் டூப் போட்டிருப்பாரு, ஒரிஜினல் ஹீரோ கிடையாது. ஆனா இங்க பாருங்க, கிருஷ்ணா வந்து ரியலா தனியா போறாரு. ருக்மணியை தூக்கிட்டு வர்றதுக்கு கிருஷ்ணா தனியா போனார். பெரும் படையெல்லாம் தெரிஞ்சு போல, அங்க பெரும் படைகளே இருக்கு. கிட்டத்தட்ட பல அக்ஷோனிகள் படை இருக்காங்க. கிருஷ்ணா சிங்கிள் ஹேண்டடா போறாரு. பாருங்க இந்த காட்சி அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு ஹீரோயிஸ்ட் யாருமே பண்ண முடியாது. கிருஷ்ணர் மாதிரி ஒரு ஹீரோயிஸ்ட யாருமே பண்ண முடியாது. அதனால கிருஷ்ணா சுப்ரீம் காட். ஏன் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள்னா அவரை மாதிரி யாரும் பண்ண முடியாது. நாஸ்டமா அதிக சித்திச்சதே.
அவருக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவரோ யாரும் கிடையாது. ஸோ இந்த லீலையில நிறைய பாடல் இருக்கு, அழகழகான பாடல்கள் இருக்கு. இந்த ருக்மணி விவாகத்துல கிருஷ்ணா ருக்மணியை கடத்தி சென்றது, கிருஷ்ணருக்கு ருக்மணிக்கு நடந்த அன்பு பரிமாற்றம், இதுல எக்கச்சக்கமான பாடல். நம்ம ஒரு 5-6 பாடம் மட்டும் இருக்கு. ஒரு 6 லெசன்ஸ், ஒரு 6 விதமான பாடம் இந்த லீலையில. ரொம்ப அழகான லீலை. சோ ஃபர்ஸ்ட் ருக்மிணி ருக்மிணி எடுத்துட்டோம். ருக்மிணி ஏன்னா இந்த 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 ஸ்டோரியில சென்ட்ரல் பாயிண்டே ருக்மிணி தான். இந்த கதையில ரொம்ப முக்கியமான மைய புள்ளியே ருக்மிணி தான். ஹீரோயின், கதாநாயகி, இந்த கதையின் நாயகி. சோ ருக்மிணி இந்த கதையின் நாயகி. கதாநாயகி என்ன பண்றாங்க, கதாநாயகினே நினைச்சிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு எல்லாம் படத்துல காமிக்கிறாங்க. அது இன்னைக்கு படத்துல வர ஹீரோயின் லூஸ் மாதிரி இருப்பாங்க. ருக்மிணி அப்படி கிடையாது. ருக்மிணி வெரி வெல் டேலண்ட், ரொம்ப புத்திசாலி பொண்ணு, ஒரு இளவரசி, ஒரு நாட்டினுடைய ராஜகுமாரி, தனக்கான கணவனை தேர்ந்தெடுக்கும் திறமையுள்ள ஒரு பெண், அதீத புத்திசாலி ருக்மிணி. அது மட்டும் இல்ல, ருக்மிணியோட லைஃப் வாழ்க்கை நிறைய அழகழகான பாடம். சோ ஃபர்ஸ்ட் ருக்மிணி அவங்களுடைய டிட்டர்மினேஷன், உறுதி. இந்த டிட்டர்மினேஷன் எப்படி வந்தது? மன உறுதி, உறுதியான மனம், திடப்பிரதா. பகவத்கீதை கிருஷ்ணா சொல்ற திடப்பிரதாங்கிற, சததம் கீர்த்தயந்தோமாம் யதந்தஸ்ய திடப்பிரதா நமஸ்யந்தஸ்யமாம் பக்தியா நித்தே உபாசதே. இத்தகைய மகாத்மாக்கள் எப்பொழுதும் என் புகழ் பாடிக்கொண்டும், சததம் கீர்த்தயந்தோமாம், கிருஷ்ணனுடைய புகழ் பாடிட்டு. ஆனா சினிமால பாருங்க, ஹீரோ அவரே அவர் புகழ் பாடிக்கு. மற்றவங்களும் ஓல்ட் சினிமால ஹீரோவும் அவர் புகழ் பாடுறாரு, அவர் புகழ பாடுறதுக்கு எல்லாரும் அவரை பத்தி பாடி ஓல்ட் இது அவரது ஹீரோயிஸ் தான். பட் இங்க என்ன நடக்குதுன்னா, கிருஷ்ணரை எல்லாரும் புகழ்ந்து பாடுறாங்க. கிருஷ்ணா தன் புகழ பாடல, அவர் தற்பெருமை பேசிக்கல. கிருஷ்ணரை எல்லாரும் புகழ்ந்து பாடுறாங்க மகாத்மாக்கள். துராத்மாக்கள் என்ன பண்ணுவாங்க, சாதாரண மனிதனை புகழ்ந்து பாடிட்டு இருப்பாங்க. அந்த சாதாரண மனிதன் என்ன பண்றாரு, அவர் தன்னை ஹீரோவா நினைச்சு அவர் தன்னை புகழ்ந்து பாடிட்டு இருக்காரு. அவர் திரையிலையும் ஜீரோ, நிஜத்திலையும் ஜீரோ தான். ஆனா அவர் தன்னை ஹீரோவா நினைச்சுக்கிறாரு. ஓ, என்ன நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நான் தான் ரியல் ஹீரோ. நோ, ஒண்ணு இல்ல, டம்மி தான். சோ ரியல் ஹீரோ கிருஷ்ணா. சோ கிருஷ்ணாவுடைய புகழை எப்பொழுதும் பாடிட்டு இருக்காங்க. எப்படி? உறுதியான மனதோட, திடப்பிரதா. இங்க என்ன ஆகுதுன்னா, இந்த ஜட உலகத்துல ஹீரோ மாறிக்கிட்டே இருக்காங்க. முதல்ல தியாகராஜ பாகவதன் ஒருத்தர் வந்தாரு, அதுக்கப்புறம் எம்ஜிஆர், ஹீரோ மாறிக்கிட்டே தான் இருக்காங்க. நாளைக்கு வேற ஹீரோ வருவார். ஆனா கிருஷ்ணா எப்பவுமே ஹீரோவா இருக்காரு. ஆனா மக்களுக்கு இது புரிய மாட்டேங்குது. இங்க இருக்கிற ஹீரோ மாறிக்கிட்டே இருக்காங்க, நிஜம் இல்ல, டூப்பு, இது உண்மை இல்ல, எல்லாம் கற்பனை, ஒண்ணும் இல்ல. பட் கிருஷ்ணா ரியல் ஹீரோ. அவர் எப்பவுமே காலங்காலமா ஹீரோவா இருக்காரு, மாறவே மாட்டேங்கிறாரு. எட்டர்னல் ஹீரோ கிருஷ்ணா நித்தியமான கதாநாயகன், நித்தியமா லீல பண்ணிட்டு இருக்காரு. சோ கிருஷ்ணா என்ன பண்ற, கிருஷ்ணரை எப்பொழுதும் அவர் பக்தர்கள் புகழ்ந்து பாடுறாங்க. சததம் கீர்த்தயந்தோமா, எந்த மாதிரி? திடப்பிரதா, உறுதியான மனதோட. இந்த ஜட உலகத்துல தன்னை ஒருத்தர் ஹீரோவா நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா அவர் யாருமே அவர் புகழ்ந்து பாடிட்டே இருக்க போறது இல்ல. நாளைக்கு கொஞ்சம் அவர் ஃபேமஸ் போயிடுச்சு அப்படின்னா அவர் விட்டு எல்லாம் போயிடுவாங்க. இப்ப ஒருத்தர் ஹீரோவா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவர் படம் நல்லா போயிட்டு இருந்தா அவரை பத்தி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அடுத்த ஹீரோ பின்னாடி போயிடுவாங்க. அது திரையில மட்டும் இல்ல, நிஜத்திலையும் தான். ஒருத்தர் எவ்வளவு சாகசம் பண்ணாலும் நாளைக்கு இன்னொரு வீரர் சாகசம் பண்ணா இந்த வீரர் விட்டு அந்த வீரர் பின்னாடி போயிடுவாங்க. ஓ, இவர் அவரோட நல்ல சாகசம். சோ இங்க சாகசங்கள் இருக்கு, சாகசம் பண்றவங்க மாறிக்கிட்டே இருக்காங்க. அந்த சாகசமும் அவங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. இங்க சாகசங்களும் சாகசம் பண்றவங்களும் அவங்கவுங்க திறமைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்காங்க. ஆனா கிருஷ்ணனுடைய சாகசத்தை யாரும் முறியடிக்க முடியாது. கிருஷ்ணா எப்பவுமே சாகசம் பண்ணிட்டு இருக்க. கிருஷ்ணா எப்பவுமே சாகசம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய சாகசத்தை யாரும் முறியடிக்கவே முடியாது. அவர் எப்பவும் இருக்காரு. அவர் சாகசம் ஆல் டைம் ரெக்கார்டு, அதை யாரும் பிரேக் பண்ண முடியாது.
கிருஷ்ணாவுடைய ரெக்கார்டை வந்து யாரும் பிரேக் பண்ண முடியாது. எட்டர்னல் ரெக்கார்டு. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இஸ் கிருஷ்ணா. நீங்க ஒருத்தர் அவங்களே சொல்லிக்கிறாங்க, நான் தான் கிரேட். நான் எந்த நீ கிரேட்? 2 படம் போனீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது இல்லையா? சோ கிருஷ்ணா இஸ் ஆல் டைம் கிரேட். கிருஷ்ணா வந்து இன்னைக்கு திரையில இருக்கிற ஹீரோ மாதிரி எல்லாம் கிடையாது, இந்த ஜன உலகத்துல ஹீரோ மாதிரி எல்லாம் கிடையாது. கிருஷ்ணா இஸ் எட்டர்னல் ஹீரோ. சோ கிருஷ்ணா என்ன பண்றாரு? கிருஷ்ணாவுடைய புகழை அவர் பக்தர்கள் எப்பவும் பாடிட்டு இருக்காங்க, உறுதியான மனதோட. அவங்க லைஃப்ல என்ன நடந்தாலும் அவர் பாடிட்டே தான் இருக்காரு. விதுரருக்கு எல்லாம் விட்டு ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டாரு. ராஜ்யத்தை விட்டு அவர் வந்து வெறும் உயிரை மட்டும் வச்சு அவர் துரத்தி விட்டாங்க. கிருஷ்ணாவுடைய புகழ் பாடிட்டு இருக்காரு. ஓ கிருஷ்ணா, நான் உன்னை வந்து நான் உன் பக்தனாச்சே, நான் உன்னை சரணடைஞ்சிருந்தேனே, நீ இப்படி ஆகிட்டியே நீ அப்படின்னு அவர் வந்து சோக பாட்டெல்லாம் பாடல. அப்போ கிருஷ்ணனுடைய புகழ் அவர் போய் புத்தவரை சந்திச்சு கிருஷ்ணாவுடைய புகழை கேட்டுட்டு இருக்காரு. அதுதான் திடவர்தான். நமஸ்யத்யஸ்யமாம் பக்தியா நித்தியுக்தோபாசதே. சோ எப்போதும் உறுதியா. சோ ருக்மணியோட ஃபர்ஸ்ட் டிட்டர்மினேஷன். சோ ருக்மணிக்கு எப்படி இந்த இவ்வளவு டிட்டர்மினேஷன்? கிருஷ்ணரே தனக்கு கணவரா வரணும், கிருஷ்ணர் தான் எனக்கு கணவரா வரணும், டிட்டர்மினேஷன் எப்படி ருக்மணிக்கு வந்தது? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. கிருஷ்ணரே தனக்கு கணவரா வரணுங்கிற டிட்டர்மினேஷன், வலுவாத உறுதியான எண்ணம் எப்போ ருக்மணிக்கு வந்து எப்படி வந்தது? யார் சொன்னாங்க? யார் சொல்லி சொல்லி எப்படி வந்தது இந்த டிட்டர்மினேஷன்? சோ பக்தியில நிஷ்டா, நிஷ்டான உறுதி, ஃபர்ம் ஃபெய்த், வலுவாத நம்பிக்கை. சோ ருக்மிணி அப்படின்னாலே உறுதியான மனது, வலுவாத நம்பிக்கை. ருக்மிணின்னு சொன்னாலே உறுதியான மனது, வலுவாத திடப்பிரதா, நிஷ்டா. இது எப்போ வந்தது? நிஷ்டா எப்போ வரும்? யாருக்கு கேட்கும் போது. சோ ருக்மிணிக்கு வந்து நாரதோட அசோசியேஷன் கிடைச்சது. பீஷ்மகாவுடைய ராஜ்யத்துக்கு வெதர்ப நாட்டுக்கு அடிக்கடி நாரதர் வந்து போவது. நாரதர் வந்து எங்கனாலும் போவார். அவர் திருலோக சஞ்சாரி, 3 உலகத்துக்கு பிரயாணம் செய்வார். அவர் எங்கெல்லாம் போறாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாரோ, அவரோட ஸ்பர்ஷம் பண்றவங்க எல்லாம் பக்தராவாங்க. ஜெய ஜெய ராதா ரமண ஹரி போல், ஜெய ஜெய ராதா ரமண ஹரி போல், ராதா ரமண ஹரி, ராதா ரமண ஹரி, ராதா ரமண ஹரி போல், ஜெய ஜெய ராதா ரமண ஹரி போல். எப்பவும் ராதாரமனுடைய புகழ் பாடிட்டு. அப்படி எங்கெல்லாம் போறாரோ, யாரெல்லாம் பாக்குறாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாரோ, அவங்க எல்லாருக்கும் பகவான் மேல சூரிய அன்பு, பியோர் டிவோஷன். சோ அப்படி நாரத முனி விதர்ப நாட்டுக்கு வராரு. இந்த விதர்ப நாட்டினுடைய மன்னன் தான் பீஷ்மகா. விதர்ப நாட்டினுடைய இளவரசியான ருக்மணிக்கு வைதர்பின்னு ஒரு பேர், வைதர்பி. அப்புறம் அவங்க இன்னொரு பேர் இருக்கு. சோ ருக்மணிக்கு இன்னொரு பேரு ருச்சிரானனா. ருச்சிரானனா. இந்த ருச்சிரானனா என்னது? அவங்களுடைய ரூபம் இருக்கு இல்லையா, அவங்க முகம். அவங்க முகம் வந்து தாமரை மலர் போல வளர்ந்து விழுந்திருக்கு, அழகா இருக்கும். தாமரை பூ போல அழகான முகம். அப்ப எவ்வளவு அழகு அவங்க. எட்டர்னல் பியூட்டி. சும்மா அப்படி அரிதாரெல்லாம் பூசிக்கல. அங்க வந்து இந்த பெட்டி பெண்ண இந்த காருக்கெல்லாம் அடிப்பாங்க, இந்த டிங்கரிங் பிட்டிங், அந்த பட்டியெல்லாம் செவுத்துல வச்சு கேட்பாங்களா, அந்த மாதிரி சும்மா பூச்சி வேலையெல்லாம் இல்ல. ரியல் பியூட்டி, நேச்சுரல் பியூட்டி. கோல்டன் கலர், தங்கத்தை உருக்கி காய்ச்சி ஊத்திய நிறம் ருக்மணி. அப்படி கோல்டன் கலர், கோல்டன் லோட்டஸ் பிளவர் மாதிரி ஃபேஸ், தங்க தாமரை முகம். தங்க தாமரை மலரேன்னு பாடினாங்க சினிமா. யாரு? உண்மையை ருக்மணி தான். சும்மா அதை அடிச்சு விட்டா யாராவது பாட வேண்டியது. பல்லு வளர்க்கவே கிட்ட போய் பார்க்க முடியாது. காலையில இருந்து குளிக்காம இருந்தா ஒரு பொண்ணு போய் பார்த்து பாட முடியுமா? தங்க தாமரை மலரேன்னு பாடவே முடியாது. மேக்கப் போட வெளியே, அந்த ஹீரோயின் மேக்கப் போட வெளியே வந்தா அந்த பாடலாசிரியருக்கு பாட்டே வராது. எப்படி வரும்? சும்மா எதையாவது எழுதி விட்டுற வேண்டியது, ஜட உலகத்துல பொழுதுபோக்கு. ஆனா உண்மையில ருக்மிணியோட பியூட்டி, அழகு இதான் இங்க சொல்லியிருக்காங்க. ருக்மிணி, அதாவது பீஷ்மராஜனின் மகளான ருக்மிணி அழகாலும் செல்வத்தாலும் கவரப்பட்ட பல அரசர்கள், பல இளவரசர்கள், ருக்மிணியோட அழகுல மயங்கின இளவரசர்கள், சேத்தி, மகதா, அங்கா, பல நாட்டு இளவரசர்கள். எப்படியாவது இவளை தன் மனைவி ஆக்கிக்கணும்,
அப்படி பேர் அழகு, தங்க தாமரை. ருக்மிணியோட அழகு இருக்கு. அப்படி வந்து அப்சரஸ் எல்லாம் போய் கெஞ்சனுமா ருக்மிணிட்ட, கொஞ்சம் அழகு எனக்கு கடன் கொடுங்களேன். ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமா, புஞ்சகஸ்தர் எல்லாம் போய் ருக்மிணி கிட்ட பிச்சை கேட்கணும். அம்மா தாயே ருக்மிணி கொஞ்சம் அழகுல பிச்சை போடுமான்னு. அப்படி அழகு, அழகுன்னு அழகு. எல்லா அப்சரசுகளும் போய் பிச்சை எடுக்கணும், அப்ப சாதாரண பொண்ணுங்களை பத்தி சொல்ல. அப்சரசுகளே போய் பிச்சை எடுக்கணும் ருக்மிணிட்ட, உங்க அழகு கொஞ்சம் கொடுங்க. இந்த மாதிரி அழகு, அழகுன்னு அழகு, அப்படி ஒரு அழகு, அழகு பருமை. அந்த ருக்மிணியோட அழகுல எல்லாம் மயங்கி போனாங்க இந்த இளவரசர்கள். ருக்மிணி அப்படி அழகா இருக்காங்க, அப்படியே தங்க தாமரை மாதிரி இருக்கு. குழந்தையிலிருந்தே அந்த அரண்மனைக்கு நாரதர் வந்து அவங்களுக்கு கிருஷ்ணாவுடைய கதைகள்லாம் கேட்டுட்டே இருக்கு. கிருஷ்ணாவுடைய வீரம், அவருடைய 6 ஐஸ்வர்யம், அழகு, அறிவு, துறவு, புகழ், செல்வம், வலிமை, பகவானுடைய 6 ஐஸ்வர்யங்களை கேட்டு இப்பேற்பட்ட ஒரு மகாவீரன், ஒரு மகா புருஷன், இவரெல்லாம் எனக்கு கணவரா வரணும். எப்படி இந்த மார்கழி மாதத்துல ஆண்டாள் நாச்சியார் கிருஷ்ணரே தனக்கு கணவரா வரணும் பிரார்த்தனை செஞ்சாங்க இல்லையா? அதே மாதிரி ருக்மிணிக்கு வந்து கிருஷ்ணாவுடைய கதைகளை கேட்டு 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 கிருஷ்ணர் தான் எனக்கு எல்லாமே, அவர்தான் என் பிராணநாதன். ருக்மிணி பிராணநாதன். யாரு ருக்மிணியோட பிராணநாதன்? கிருஷ்ணா, துவாரகாபதி, துவாரகேஸ்வரர். சோ அந்த துவாரகேஸ்வரன், துவாரகாநாத், கிருஷ்ணாவை கேட்டு 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 ருக்மிணிக்கு நாரதத்தை கேட்டு கேட்டு கிருஷ்ணர் மேல அவ்வளவு அன்பு, பிரேமம். கிருஷ்ணா மேல அவ்வளவு அன்பு, பிரேமம். இந்த சினிமால என்ன நடக்கும், ஹீரோவோட சில சாகசங்களை ஹீரோயின் பார்ப்பாங்க, உடனே அவருக்கு மேல காதல் உண்டு. சும்மா யாரோ ரோட்ல போற ஒண்ணு அடிப்பாங்க, இப்போ அது இவ்வளவு உடனே ஒரு ரீசன் கிடையாது. அதுலயும் சினிமால எப்படி காமிப்பாங்கன்னா, ஹீரோ வந்து ஏதாவது பொறுக்கியாவோ இல்ல ஊர் சுத்தியாவோ இருப்பாரு. ஹீரோயின் வந்து ஒரு பெரிய பணக்கார குடும்பம். இந்த பணக்கார குடும்ப ஹீரோயின் இந்த போகி பின்னாடி சுத்துவாங்க. அன்மேட்சிங் இது. சோ வெரி ஃபூலிஷ்னஸ். அவர் வேலை வெட்டிக்கு போக மாட்டாரு, வேலை வெட்டி கிடையாது, ஒண்ணும் கிடையாது, சும்மா ஊர் சுத்திட்டு இருப்பாரு. அவர் பயங்கர சாகசம். உடனே அவர் ஹீரோ வந்து அவர் டோன்ட் வெயிட் பண்ணும். போலீஸ். இந்த முட்டாள்கள் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க பாருங்க, இங்க கிருஷ்ணா வந்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. சோ கிருஷ்ணா வந்து ருக்மிணி கிருஷ்ணனுடைய அழகுல கவரப்பட்ட ஒரு போக்கிரி மாதிரி சும்மா சுத்திட்டு இருக்காரு. வேலை வெட்டி இல்லாம ஏதோ மோட்டார் கம்பெனி ஏதோ உட்காந்துட்டு இல்ல சைக்கிள் டியூப் போட்டிட்டு எல்லாம் இருக்கலாம். கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். அவருடைய அழகு, அறிவு, துறவு, புகழ், செல்வம், வலிமை, அனைத்து ஐஸ்வர்யங்களும் முழுமையானவர். அதனால ருக்மிணி வந்து இந்த மாதிரி ஒரு மகா புருஷர், இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி எப்படி இவருக்கு ஈக்குவலே கிடையாது. நோ படிஸ் ஈக்குவல் டு நோ படிஸ் கிரேட்டர். இவருக்கு சமமானவர் யாருக்கு முடியாது, இவரோட உயர்ந்தவர். எப்பவுமே ஒரு பொண்ணு வந்து தனக்கு சிறந்தவரை கணவரா வரணும். இல்ல ஒரு பொண்ணு என்ன நினைப்பா, ரொம்ப சிறந்த ஒரு ஆண்மகன் தனக்கு கணவரா வரணும். அது மாதிரி ஒரு ஆண் என்ன நினைப்பாரு, ஒரு அழகான பொண்ணு தனக்கு மனைவியா வரணும். இல்லையா? ஒரு ஆண் என்ன நினைப்பாரு, ஒரு அழகான பொண்ணு தனக்கு மனைவியா வரணும். ஒரு பொண்ணு என்ன நினைக்கிறா, ஒரு நல்ல ஆண்மகன் தனக்கு கணவரா வரணும். இது உலக வழக்கம். ஆனா இங்க எல்லா 100க்கு 100 பொறுத்தவரைக்கும் ருக்மிணிக்கு கிருஷ்ணா மேல அட்ராக்ஷன், கிருஷ்ணாவுக்கு ருக்மிணி பிடிச்சிருக்கு. அது பின்னாடி படிப்பணும் எப்படி கிருஷ்ணா வந்து ருக்மிணியால அட்ராக்ட் ஆனார். சோ கிருஷ்ணர் யாரும் அட்ராக்ட் பண்ண முடியாது, கிருஷ்ணர் யாரும் கவர முடியாது, கிருஷ்ணா தான் எல்லாத்தையும் கவருவார். சினிமால வேணா ஹீரோயின் பின்னாடி ஹீரோ ஓடிட்டு இருப்பாரு, இங்க அப்படி கிடையாது. கிருஷ்ணர் பின்னாடி எல்லாம் ஓடி வந்தாங்க. 16,108 நானே கிருஷ்ணர் பின்னாடி ஓடி வந்தாங்க, கிருஷ்ணர் அவங்க பின்னாடி ஓடல. அதுதான் பியூட்டி. சோ இங்க என்ன அழகுன்னா, கிருஷ்ணா வந்து பொண்ணுக்கு பின்னாடி போல, பொண்ணுக்கு தான் கிருஷ்ணாவை தேடி வர்றாங்க. அதான் ரியல் ஹீரோயிசம். சோ கிருஷ்ணா என்ன பண்ணாரு, இவரு இங்க இங்க ருக்மிணி என்ன பண்றாங்க, கிருஷ்ணாவை நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா கிருஷ்ணாட்ட இந்த தெய்வீகமான குணங்கள், அவருடைய அழகு, அவருடைய செல்வம், அவருடைய அறிவு, அவர் எல்லாமே எவ்ரி திங். நாரதர் வந்து கிருஷ்ணர் எப்படி எல்லாமே பூர்ணமா இருக்கு, கிருஷ்ணாட்ட எப்படி இதெல்லாம் பூர்ணமா, இந்த 6 ஐஸ்வர்யமும் கிருஷ்ணாட்ட எப்படி பூர்ணமா இருக்குன்னு ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் நாரதர். இத கேட்டு கேட்டு ருக்மிணி தேவி கிருஷ்ணரே கணவரா வரணும், கிருஷ்ணாவே
கணவரா வரணும். கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருக்காங்க. சோ பீஷ்ம ராஜாவுக்கும் கிருஷ்ணா பத்தி நல்லா தெரியும். கிருஷ்ணா வந்து துவாரகேஸ்வரன், துவாரகாநாத். சோ பீஷ்மகாவுக்கும் கிருஷ்ணருக்கு தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல ஒரு ப்ராப்ளம் இல்ல. யாருக்குதான் யார் தான் வந்து கிருஷ்ணரை வந்து தனக்கு மருமனா வரணும்னு விருப்பப்பட மாட்டாங்க. யார் விருப்பப்பட மாட்டாங்க? கிருஷ்ணா வந்து பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவர் ஆறு ஐஸ்வர்யம் முழுமையா வச்சிருக்கிறவர். அவருக்கு சமமானவர் யாரும் கிடையாது. அவரோட உயர்ந்தவர் யாரும் கிடையாது. அழகு, அறிவு, புகழ், செல்வம், வலிமை அனைத்திலும் இப்பேற்பட்ட ஒரு மருமகன் வரணும்னு யாரும் விரும்ப மாட்டாங்க. சோ பீஷ்மகாவுக்கு வெரி ஹாப்பி கிருஷ்ணர் தன் மருமகனை ஏத்துன்றதுல. ருக்மிணிக்கு வந்து கிருஷ்ணா தன் கணவரா வரணும். ஆனா வில்லன் வந்துட்டாரு உள்ள. என்னாச்சு? ருக்மிணி கூட பிறந்த 5 சகோதரர்கள். ருக்மி, ருக்மரதா, ருக்மபாபு, ருக்மகேஷா, ருக்மபாலி. எல்லாம் ருக்குனே வரும். ருக்மி, ருக்மரதா, ருக்மபாபு, ருக்மகேஷா, ருக்மபாலி. இந்த 5 சகோதரர்கள்ல ருக்மி தான் எல்டர், மூத்தவன். இந்த மூத்தவன் ருக்மிக்கு தன் தங்கையான ருக்மணிய கிருஷ்ணருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்ல. ஏன் கிருஷ்ணருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்ல ருக்மிக்கு? அவனுடைய ஃப்ரெண்டு வந்து சிசுபால். ருக்மிணியோடைய சகோதரன் விதர்ப்ப நாட்டு இளவரசனான ருக்மிணியின் சகோதரன், சாரி, விதர்ப்ப நாட்டு இளவரசனான ருக்மிணியின் சகோதரன் ருக்மி சேதி நாட்டு மன்னனான சிசுபாலின் நெருங்கிய நண்பன். சரி, சிசுபாலனுடைய நண்பனா இருந்துட்டு போட்டோம். கிருஷ்ணருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல, இவனுக்கு என்ன பிரச்சனை அப்போ? ஏன் ருக்மி வந்து சிசுபாலனுடைய நண்பனா இருந்துட்டு போட்டோம், பிரச்சனை இல்ல. ஆனா ஏன் வந்து ருக்மிணியை கிருஷ்ணருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க இஷ்டம் இல்ல? ஏன்? மற்ற எல்லாருக்கும் ஓகே தான். ருக்மிணியுடைய அப்பாவுக்கும் சம்மதம், மற்ற சகோதரருக்கும் ஓகே, எல்லாரும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். ஆனா ஜட உலகத்துல எப்பவுமே ஃபேவரபிளாவே இருக்காது. ருக்மிணி தேவி சாக்ஷாத் லட்சுமி தான். ஆனா அவங்க அந்த பூமியில வந்தப்போ அவங்க மூலமா நமக்கு நிறைய பாடங்கள் கிருஷ்ணர் கொடுக்கிறார். சோ ஃபர்ஸ்ட் லெசன் என்ன பார்த்தோம் ருக்மிணியோட லைஃப்ல? ருக்மிணியோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் லெசன் என்ன? டிட்டர்மினேஷன். வெரி குட். வலுவாத மனது, பிறளாத மனது. ஓகே, செகண்ட் லெசன் ஹியரிங் ஃப்ரம் செல்ஃப் ரியலைஸ்ட் சோல். தன்னை உணர்ந்த ஆத்மாட்ட இருந்து கிருஷ்ணரை பத்தி கேட்டாங்க. அதனாலதான் அந்த டிட்டர்மினேஷன். எப்படி நிஷ்டா வந்தது? சோ கிருஷ்ண பக்தியில நிஷ்டா, ருச்சி, ஆசக்தி, பாவா, பிரேமா, ஹையர் லெவல். கிருஷ்ண உணர்வுல, கிருஷ்ண பக்தியில, பக்தி தொண்டுல நிஷ்டா, உறுதி. அதுக்கப்புறம் வந்து ருச்சி, அதுக்கு ஆசக்தி, ருச்சி, ஆசக்தி, கிருஷ்ண உணர்வு சுவை, அப்புறம் கிருஷ்ணன் மேல உள்ள ஈர்ப்பு, அப்புறம் அதுவே பாவமாக, அதுக்கப்புறம் பிரேமமாக. இது எப்படி ருக்மிணிக்கு ஏற்பட்டது? கான்ஸ்டன்ட்லி ஹியரிங் ஃப்ரம் செல்ஃப் ரியலைஸ்ட் சோல். நாரதரை போன்று தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் இருந்து கேட்டுட்டு இருந்தாங்க, தொடர்ந்து கேட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் லெசன் டிட்டர்மினேஷன், உறுதி, மன உறுதி, வைராக்கியம், கிருஷ்ணரே அடையணும்னு. ஓரொரு கிருஷ்ண பக்தருக்கும் இது இருக்கணும். ஓரொரு வைஷ்ணவருக்கும், ஓரொரு கிருஷ்ண பக்தருக்கும் நான் இந்த பிரிவுல கிருஷ்ணாட்ட போகணும், இந்த பிரிவுல கிருஷ்ணரை அடையணுங்கிற வைராக்கியம், உறுதி வேணும். இந்த வைராக்கியம், உறுதி எப்போ வரும்? தொடர்ந்து பகவானை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கணும். பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை தன்னை உணர்ந்த ஆத்மா கிட்ட இருந்து கேட்கணும். செல்ஃப் ரியலைஸ்ட் சோர்ஸ், நாரதரை போன்ற ஆச்சாரியர். சரி, அடுத்தது மூணாவது. 2 தான் பார்த்திருக்குமா? மூணாவது சிசுபாலன் ஏன் ருக்மியை கல்யாணம் பண்ணி கொடுக்க. மூணாவது வந்து இந்த ஜட உலகத்துல எப்பவுமே அன்பேவரபிள் சுச்சுவேஷன் இருக்கு. சீதா தேவி வந்து ஒரு சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில் வைக்கப்பட்டாங்க. நீங்க ராமாயணத்துல பாத்தீங்கன்னா சீதா தேவி வந்து பக்தியின் சொரூபம். அவங்க ஒரு சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில் வைக்கப்பட்டாங்க ராட்சசர்கள் மத்தியில. தேவகி பக்தியின் சொரூபம். 12 வருஷம் கம்சனால சிறைப்பிடித்து வைக்கப்பட்டாங்க. பக்தி தொண்டுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்ல. பாண்டவர்கள் சுமூகமான சூழ்நிலையில் இல்ல, சாதகமான சூழ்நிலையில் இல்ல. பாண்டவர்கள், திரௌபதி. இங்க ருக்மிணிக்கு என்ன ப்ராப்ளம்னா, இவங்க கிருஷ்ணரை கல்யாணம் நினைக்கிறாங்க, ஆனா ருக்மி அதுக்கு எகென்ஸ்டா வந்து நிக்கிறார்.
சோ இந்த மெட்டீரியல் வேர்ல்ட் எப்பவுமே வந்து கிருஷ்ண உணர்வு நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது அன்பேவரபிள் சுச்சுவேஷன்ஸ் வரத்தான் செய்யும். சாதகமற்ற சூழ்நிலை வரும். ஏன்னா இந்த ஜட உலகமே அப்படிதான் டிசைன் பண்ணி. இந்த ஜட உலகமே எப்படி சிருஷ்டிக்கப்பட்டதுக்குன்னா துக்காய சாஸ்வதம், துன்பம் நிறைந்தது, நிலையில்லாதது. இங்க சுமூகமான சூழ்நிலை எப்போ வராது, எப்போ இருக்காது. இது கோல விருந்தாவனம் இல்ல. கோல விருந்தாவனத்துல, ஆத்மீக லோகத்துல, வைகுண்டத்துல கிருஷ்ணா கான்சியஸ் பிராக்டிஸ் பண்றதுக்கு ஃபேவரபிளான சுச்சுவேஷன் கிடையாது. ஆன்மீக உலகத்துல, கிருஷ்ணனுடைய ஆன்மீக உலகத்துல, கோலோ விருந்தாவனத்துல நாம் எப்போதும் கிருஷ்ணனுடைய அரவணைப்புல இருக்கிறதுனால அங்க வந்து எல்லாமே வந்து கிருஷ்ண உணர்வுக்கு சாதகமான விஷயங்கள் தான். ஆனா அதை உதறி தள்ளிட்டு வந்துட்டு நம்ம அந்த சூழ்நிலையை வேணாம்னு உதறி தள்ளிட்டு வந்துட்டு அன்பேவரபிள் சுச்சுவேஷன் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். சாதகம் இல்லாத இடத்துல சாதகமாக்கி ட்ரை பண்ணிட்டு கஷ்டப்படுறோம். சோ இதுல எப்படி நம்ம டாலரேட் பண்ணிக்கிறது? சோ டாலரன்ஸ் அடுத்தது. பட் ஃபர்ஸ்ட் வந்து மூணாவது பாயிண்ட் வந்து இந்த மெட்டீரியலோட எப்பவுமே நம்ம ஃபேவரபிளா இருக்க. இந்த ஜட உலகத்துல எப்பவுமே கிருஷ்ண பக்திக்கு சாதகமான ஒரு நிலை இருக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஜட உலகத்துல எப்பவுமே கிருஷ்ண பக்திக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பிரகலாதருக்கு அவங்க அப்பாவே எதிரியா இருக்காரு. பரதனுக்கு அவங்க அம்மா கைகையே எதிரி ஆயிட்டாங்க. பாண்டவருக்கு சொந்த குடும்பாங்கத்தினரே எதிரி ஆயிட்டாங்க. சீதாதேவியை கொண்டு போய் ராட்சசத்துக்கு மத்தியில போட்டாங்க. ருக்மிணிக்கு சொந்த அண்ணனே எதிரியா இருக்காரு ருக்மி. சோ ருக்மிக்கு வந்து விருப்பம் இல்ல. ஏன்னா அவர் சிசுபாலனுடைய நண்பன். மாற முக்கியமா சிசுபாலன் நண்பர்களோட சிசுபாலோட அசோசியேஷன். சோ முதல்ல பார்த்தது ருக்மிணிக்கு ஏன் கிருஷ்ணன் மேல உறுதியான மனது அன்பு வந்ததுன்னா நார்மல் அசோசியேஷன், குட் அசோசியேஷன். இங்க வந்து பேட் அசோசியேஷன். சோ நாலாவது பாடம் கெட்ட துஷ்ட சங்கத்தினால. சோ ரெண்டாவது பாடம் என்ன பார்த்தோம்? ரெண்டாவது லெசன் வந்து நாரதற்கு கேட்டதுனால ருக்மணிக்கு வந்து கிருஷ்ணன் மேல அட்ராக்ஷன் வந்தது, கிருஷ்ணா மேல ஈர்ப்பு வந்தது, கிருஷ்ணா மேல அன்பு வந்தது, கிருஷ்ணா மேல பிரேமம் வந்தது. தட் இஸ் குட் அசோசியேஷன், சத் சங்கா, பியூர் அசோசியேஷன். இங்க என்ன ஆயிடுச்சு? ருக்மிக்கு வந்து பேட் அசோசியேஷன். இவருடைய என்வியஸ் பர்சன் சிசுபாலஸ், என்வியஸ் பர்சன். அந்த என்வியஸ் பர்சன் கேட்டு கேட்டு ருக்மி ஆல்சோ என்வியஸ் அபவுட் கிருஷ்ணா, அகைன்ஸ்ட் கிருஷ்ணா. என்ன ஆயிடுச்சு? நாலாவது பாடம் ருக்மி சிசுபாலனுடைய சங்கத்துல போய் அவன்கிட்ட கிருஷ்ணரை பற்றிய பொறாமையான விஷயங்களை கேட்டு 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 ருக்மிக்கும் கிருஷ்ணா மேல பொறாம வந்துருச்சு. ஓ, யார் இந்த கிருஷ்ணா? சிசுபாலன் தான் என் நண்பன். அந்த நண்பனுக்காக நான் என்ன செய்வேன்? என் நண்பனுக்காக நான் உயிரை கொடுப்பேன். என் நண்பனுக்காக என் தங்கையை கல்யாணம் பண்ணி. சிசுபாலன் வந்து ருக்மிணி மேல ஆசைப்படுறாரு. ஓ ருக்மி, உன்னுடைய தங்கை எனக்கு கல்யாணம் பண்ணி தருவியா? வை நாட்? நீ எனக்கு பிரியமான நண்பன். சோ ருக்மியோடைய நெருங்கிய நண்பன் சிசுபாலன் பொறாமைக்காரன். இந்த பொறாமைக்காரனோட சங்கம் வச்சு வச்சு ருக்மியும் பொறாமைக்காரன். மற்றவங்க யாருக்குமே கிருஷ்ணர் மேல பொறாமை இல்லையே. பீஷ்மகா ராஜாக்கு ரொம்ப ஹாப்பி தன் மகளை கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல. மற்ற 4 சகோதரருக்கும் ஓகே தான். ஆனா இவன் மூத்த பையனா இருக்கனால இவனுக்கு வந்து பயந்துட்டு பேசாம பார்த்துருக்க. சோ இவனுடைய டாமினேஷன், இவனுடைய அந்த பிரைடு, ஃபால்ஸ் பிரைடு, ருக்மியோடைய பொய் அகங்காரம், பொய் கர்வம் வந்து தன்னுடைய பொய் அகங்காரத்தை வந்து ஆதிக்கத்தை செலுத்துற. ஓ முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன், என் தங்கையை நான் சிசுபாலன் தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். ஃபோர்த் திங் வந்து பேட் அசோசியேஷன். இந்த தவறான சங்கத்தினால ருக்மி வீணா போனோம். தவறான சங்கத்தினால ருக்மி என்னன்னாரு? வீணா போயிட்டார். சிசுபாலனோட சங்கம் வச்சு. இதெல்லாம் இன்னைக்கு சினிமால எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்க? ஹீரோ கிட்ட ஒரு நண்பரா இருப்பாரு, அவர் வில்லன் கூட போய் சேர்ந்து அவரு வில்லன் ஆயிடுவார். ஹீரோ இதெல்லாம் எங்க இருக்கு? ஆல்ரெடி சாஸ்திரத்துல இருக்கு. இங்க எழுதக்கூடிய கதைகள் எதுவுமே இது கற்பனையா இருந்தாலும் இவங்க சொந்தமா எழுதுறது எல்லாமே சாஸ்திரத்துக்கு தான் எடுக்கிறாங்க. இவங்களுக்கு தெரியும் எதுவுமே என்ன இந்த மனித மூளை வச்சு என்ன இவங்க யோசிப்பாங்க? ஒன்னும் யோசிக்க முடியாது. எவ்ரி திங் இஸ் தேர். என்ன இவங்க எல்லாம் உல்டா பண்ணி மாத்தி சொந்த கற்பனை எல்லாம் அடிச்சு விட்டுறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா உண்மை என்னன்னா இங்க வந்து
அழகழகான பாடல். சோ ருக்மிணியோட வைராக்கியம், மன உறுதி, அது வந்து தொடர்ந்து கிருஷ்ணரை பற்றி நாரதர் கேட்டதுனால ஏற்பட்டது. நமக்கு கிருஷ்ண உணர்வுல வைராக்கியம், மன உறுதியும் தூய பக்தருடைய சங்கத்தினால வரக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த ஜட உலகத்துல கிருஷ்ண உணர்வை நாம் பயிற்சி செய்யும் போது பல்வேறு அசௌகரியங்கள் இருக்கலாம், பல்வேறு அவமானங்கள் ஏற்படலாம், தொந்தரவுகள் ஏற்படலாம், துன்பங்களை சந்திக்கலாம். ஆனாலும் நம் கிருஷ்ண உணர்வு தொடர்ந்து முன்னேறிட்டே இருக்கும். கிருஷ்ணாவுடைய தாமரை திருப்பாதங்கள் விட்டுறக்கூடாது. சோ ருக்மினால சேலஞ்ச் வந்தாச்சு. ருக்மிணி ஆல்ரெடி டிசைடட், ஆல்ரெடி முடிவு பண்ணியாச்சு. ருக்மிணிய சிசுபாலன் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இன்விடேஷன்லாம் போட்டாச்சு, இன்விடேஷன்லாம் ரெடி பண்ணி எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. இன்னைக்கெல்லாம் பத்திரிக்கை அடிக்கிறான், இன்னைக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி விதர்ப நாட்டு இளவரசியும் பீஷ்மகாவின் மகளும் ருக்மியின் சகோதரியுமான ருக்மிணியை சேத்தி நாட்டு அரசன், அவங்க அப்பா பேரு இன்னும் படிச்சுனே, தமகோஷா, சேத்தி நாட்டு மன்னர் தமகோஷா. தமகோஷா என்னது? he was very expert மக்களை ஆள்றதுல. இந்த தமகோஷா சிசுபாலனுடைய அப்பா, சேத்தி நாட்டு மன்னர். தமகோஷா வந்து மக்களை ஆள்றதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகுது, அதனால தமகோஷ் பேர் அவர். அந்த சேத்தி நாட்டு மன்னன் தமகோஷாவின் மகனும் ராஜகுமாரனும் ஆகிய சிசுபாலனுக்கு மனம் முடிக்க இரு தரப்பாலும் ஒற்றுக்கொண்டு அப்படி இப்படி பத்திரிக்கை இன்விடேஷன் போட்டாச்சு. அன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, தண்டோரா போடுவாங்க. இதனால சகலமானது தெரிவிப்பது என்னவென்றால், சேத்தி நாட்டு மன்னன் தமகோஷாவின் மகனும் மாபெரும் வீரனான சிசுபாலனுக்கு விதர்ப நாட்டு மகாராஜா பீஷ்மகாவின் மகளும் தமாவீரன் ருக்மியின் சகோதரியுமான ருக்மிணிக்கு மனம் முடித்து வைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அனைவரும் வந்து கலந்துக்கங்க. எல்லா நாட்டுக்கு செய்தி போயாச்சு. இப்போ இந்த கல்யாணம் தவிர்க்க முடியாது. இந்த கல்யாணம் நிச்சயமாயாச்சு, நிச்சயமாயாச்சு. லக்ன பத்திரிகை நிச்சயதார்த்தம் நடந்தாச்சு, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு. கிருஷ்ணாவை ருக்மிணியா சிசுபாலனை கல்யாணம் பண்ணி கொடுக்கும். இந்த ஒரு சுச்சுவேஷன் ருக்மிணி வந்து என்ன பண்ணுவாங்க? கிருஷ்ணரை நேர்ல பார்த்ததும் இல்ல, கிருஷ்ணாவை நேர்ல பார்த்ததும் இல்ல, பார்க்காமலே காதல். இன்னைக்கெல்லாம் பார்த்தாலும் காதல் வர மாட்டேங்குது, ஏன்னா அவ்வளவு மோசமா இருக்காங்க. இன்னைக்கு காதல் எதன் அடிப்படையில வருது? அது காதலே இல்லைன்னு ப்ரோபால் காமம். இந்த ஜட உலகத்துல காதலே கிடையாது, காமம். கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கு இடையில உள்ளது காமம் அல்ல, காதல், அன்பு. இங்க காமம். ஒரு ஆணுடைய அழகுல பொண்ணு கவரப்படுறான், பொண்ணோட அழகுல ஆண் கவரப்படுறான். இந்த அழகுதான் இங்க, அழகு இல்லைன்னா போச்சு, அவ்வளவுதான். இல்லாட்டி செல்வம், பணம் இருக்கா காதல், காசு இல்லாட்டி காதல். அவர் பிடிக்கலையா பிரேக்கப். இது இன்னைக்கு ஜட உலகம். ஜட உலகத்துல இன்னைக்கு முறையற்ற உறவுகள் நிறைய இருக்கு. அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு பெண் ஒரு ஆணை வந்து கல்யாணம் பண்ணிட்டா லைஃப் லாங் அவர் தானே, அந்த ஆணும் அவளை பராமரிக்கும். ஆணுடைய தர்மம் என்னது? இந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிட்டேன், வாழ்நாள் முழுது இவளை பராமரிக்கணும். இந்த பெண்ணுடைய தர்மம் என்னது? இவரை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், இவருக்கு நான் சேவை பண்ணணும். அப்ப அங்க சுயநலம் இல்ல, சேவை மனப்பான்மை, அன்பு, இதுதான் ஆதாரமா இருக்கு. இன்னைக்கு விவாகங்கிறது எதன் அடிப்படையில இருக்கு? பணம், காசு, பேரு, புகழ், செல்வம், இதன் அடிப்படையில், அழகு, இதன் அடிப்படையில தான் இருக்கு. கிருஷ்ணருக்கு ருக்மிணிக்கு நடந்தது அந்த மாதிரி இல்ல. கிருஷ்ணாவும் ருக்மிணியை பார்த்தது இல்ல, ருக்மிணியே கிருஷ்ணரை பார்த்தது இல்ல, பார்க்காமலே காதல். இதெல்லாம் சினிமாவில் கூட இருக்கிறாங்க இப்போ, ஆனா அதெல்லாம் பொய். இங்க ரியலா நடந்திருக்கு. ருக்மிணியை கிருஷ்ணரை பத்தி கேட்டதில்ல, பார்த்தது இல்ல. ருக்மிணி வந்து கிருஷ்ணரை பார்த்ததே இல்லை, நான் கேட்டுக்கிட்டே கேட்டு 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 அவர் மேல காதல் வந்துருக்கு. கிருஷ்ணா என்ன பண்றாரு? ருக்மிணி பத்தி கேட்டிருக்காரு. ஓ, ருக்மிணி விதர்ப நாட்டு ராணி, இளவரசி, ராஜகுமாரி. அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க, ரொம்ப பணிவானவங்க, ரொம்ப அழகானவங்க, ரொம்ப புத்திசாலி. இந்த மாதிரி ருக்மிணியோட கேரக்டர் வந்து கிருஷ்ணா கேட்டிருக்காரு. இந்த மாதிரி கிருஷ்ணாவை கேள்விப்பட்டிருக்காரு நாரதர் இருந்து, ருக்மிணியோட கேரக்டர். சோ இந்த கேரக்டர்னால, இந்த குணத்தினால ருக்மிணி தனக்கு மனைவியா வர்றதுக்கு எல்லா தகுதி இருக்கு கிருஷ்ணா நினைக்கிறார். பாருங்க, கிருஷ்ணரை அடையிறது குணம் தான், பணம் இல்ல, குணம்.
இந்த ஜட உலகத்துல கல்யாணம் பணத்தின் அடிப்படையில இருக்கு, குணத்தின் அடிப்படையில் இல்ல. ஆனா ருக்மிணியோட குணத்தினால கிருஷ்ணர் கவரப்பட்டாரு. வெறுமனே இந்த அரசர் ருக்மிணியோட அழகுனால மட்டும் இல்ல, அழகுனால மட்டும் இல்ல. ருக்மிணியோட கேரக்டர் வந்து கிருஷ்ணாவை அட்ராக்ட் பண்ணிச்சு. ருக்மிணியோட டிவோஷன் கிருஷ்ணாவை அட்ராக்ட் பண்ணிச்சு. ருக்மிணியோட பக்தி, அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய தெய்வீகமான குணங்கள், பணிவு, எளிமை, இந்த குணங்களால் ருக்மிணி கிருஷ்ணாவை கவர்ந்துட்டாங்க. சோ இது கிருஷ்ணாவே சொல்றாரு இந்த பிராமணர்கிட்ட. ருக்மிணி வந்து செய்தி அனுப்புவாங்க. ருக்மிணிக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயாச்சு சிசுபாலோட மேரேஜ். சரி, இருக்கிறது ஒரே ஒரு ஹோப் தான் இருக்கு, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த கிருஷ்ணா வந்து என்னை விடுவிக்கணும். கிருஷ்ணரை தவிர எனக்கு வேற புகலிடமே கிடையாது, வேற அடைக்கலமே கிடையாது. இதுதான் சரணாகதி. கிருஷ்ணாவை தவிர எனக்கு அடைக்கலமே இல்ல. ருக்மிணி வந்து கடிதம் எழுதுறாங்க. ஓ கிருஷ்ணா, முழுமுதற் கடவுளே, உங்களுக்கு நிகரான ஒரு யாரும் கிடையாது. ஏன்னா ஒருவேளை கிருஷ்ணன் நினைக்கலாமா? ரொம்ப அழகான வர்ணனை அதுல பாருங்க. இந்த பிரபுபார் அழகா எழுதியிருக்காரு கிருஷ்ணா புக்ல. சோ பிரபுபா என்ன எழுதுறாரு, ருக்மிணி ஒருவேளை கிருஷ்ணா ஒருவேளை நினைக்கலாமா, ஏன் ருக்மிணி என்ன கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறா? நான் ஓகே, சிசுபாலன் ஒரு ராஜா, அவன் சேத்தி நாட்டு தமகோச ராஜாவுடைய மகன் ராஜகுமார். நானும் துவாரகையில, எனக்கும் சிசுபாலனுக்கு என்ன வித்தியாசம்? ஏன் வந்து சிசுபாலனை விட்டு ருக்மிணி என்ன செலக்ட் பண்ணணும்? ஏன் வந்து சிசுபாலனை விட்டு ருக்மிணி என்ன செலக்ட் பண்ணணும்னு கிருஷ்ணன் நினைக்கலாம். அதுக்கு ரீசன் எழுதுறாங்க ருக்மிணி. என்ன எழுதுறாங்க, கிருஷ்ணா உங்களுக்கு சமமானவர் யாரும் கிடையாது, உங்களோட உயர்ந்தவர் யாரும் கிடையாது. பிரம்மா சிவன் போன்ற தேவர்களும் கூட உங்க தாமரை திருப்பாதங்களை சேவை செய்ய ஆவலா இருக்காங்க. அவங்க உங்களை எப்பவுமே நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஈவன் பிரம்மா சிவபெருமான் கூட தன்னை புனிதப்படுத்திக்கிறாரா? எப்படி சிவபெருமான் தன்னை புனிதப்படுத்திக்கிறாரு? சிவபெருமான் எப்படி தன்னை புனிதப்படுத்திக்கிறாரு? கங்கா தீர்த்தத்தின் தலையில தாங்கிக்கிறாரு. அப்போ ருக்மிணி என்ன எழுதுறாங்க, சிவபெருமானே நினைக்கிறாராம், இந்த கிருஷ்ணரை நான் அடைவதற்கு ரொம்ப புனிதமாகணும். அப்போ அந்த கங்கா தீர்த்தத்தை என் தலையில தாங்கிக்கிறது மூலமா நான் புனிதமாவேன், கிருஷ்ணாவுடைய கருணை எனக்கு கிடைக்கும். பாருங்க, ருக்மிணி எழுதுறாங்க, சிவபெருமானே இப்படி நினைச்சா நான் ஒரு சாதாரண பொண்ணு, நான் எப்படி உங்களை அடையிறது? சோ ருக்மிணி சொல்றாங்க, பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் கூட உங்களுக்கு சமமானவங்க கிடையாது. பிரம்மதேவர் என்ன நினைக்கிறாரு, பகவான் தான் எல்லா சக்தியும் எனக்கு கொடுக்குறாரு. சிவபெருமான் என்ன நினைக்கிறாரு, இந்த பகவான் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், அவருடைய கருணை எனக்கு வேணும்னா நான் எல்லா விதமான கர்ம வினையிலிருந்து விடுபடணும். சிவபெருமான் கர்ம வினையே கிடையாது. சிவபெருமான் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். ஆனா சிவபெருமான் என்ன நினைக்கிறாரு, நான் வந்து எப்போ தமோ குணத்துக்கு அதிபரா இருக்கேன். அதனால நான் இந்த மூணு குணத்துக்கு இருந்து விடுபடணும்னா பகவானுடைய தாமரை திருப்பாதம் வரக்கூடிய இந்த கங்கா தீர்த்தத்தை என் தலையில தாங்கிக்கணும்னு சிவபெருமான் கங்காதரனா இருக்கு. அப்போ சிவபெருமானை போன்ற மகாதேவர், ஆகச்சிறந்த பக்தர், 12 மகாஜனத்துல ஒருவர், அவரே அப்படி நினைக்கிறாருன்னா ருக்மிணி சொல்றாங்க, நான் ஏமாத்திரம். அதனால கிருஷ்ணா, உங்க காரணமற்ற கருணை எனக்கு வேணும். உங்களை வந்து யாரும் ஒப்பிடவே முடியாது. பிரம்மா சிவன் போன்ற மாபெரும் தேவர்கள் கூட தேவர்கள் கூட பிரம்மா சிவன் போன்ற மாபெரும் தேவர்கள் கூட அவங்க கூட கிருஷ்ணர் ஒப்பிட முடியாத போது, சிசுபாலன ஒரு சாதாரண துக்கன பையன், சின்ன பையன், சிசுபாலனை போய் கம்பேர் பண்ண முடியும்? சிசுபாலனோட கிருஷ்ணரை கம்பேர் பண்ண முடியாது. ருக்மிணி தேவி எழுதுறாங்க, கிருஷ்ணா இந்த மாதிரி ஒரு சிங்கம், அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி படிச்ச இல்லையா, யசோதையின் இளம் சிங்கம் கிருஷ்ணா, குட்டி சிங்கம். இங்க கிருஷ்ணா வந்து ருக்மிணிக்கு இன்னொரு சிங்கமா தெரியுறாங்க. நீங்க எப்படின்னா, இந்த சிங்கம் குள்ள நெறிகளுக்கு மத்தியில தன்னுடைய இரையை தூக்கிட்டு போகும். குள்ள நெறிகள் என்ன பண்ணும், இந்த குள்ள நெறிகள் கூட்டம், இந்த குள்ள நெறிகள் கூட்டம் ஒரு மானை சுத்தி வளைச்சிருச்சுன்னா, குள்ள நெறிகள் கூட்டம்லாம் சேர்ந்து ஒரு மானை சுத்தி வளைச்சிருச்சுன்னா, சிங்கம் வந்து ஈஸியா அந்த கூட்டத்துக்குள்ள வந்து தன் இரையை தூக்கிட்டு போகும். தட் இஸ் த பவர் ஆஃப் லயன். சிங்கத்தோட சக்தி என்னன்னா, குள்ளநெறி கூட்டத்துக்குள்ள போய் தன்னுடைய இரையை தூக்கிட்டு போகும். அந்த மாதிரி இந்த குள்ளநெறிகள் சிசுபாலன், ஜராசந்தன், தந்தவக்கரன், விதூரதன், பவுண்டரகன், இவங்க சுத்தி நான் வந்து மாட்டிட்டு இருக்கேன், என்ன எப்படியோ நீங்க தூக்கின்னு போயிருங்க, சிசுபாலன் இருந்து தூக்கின்னு போயிடுங்க, இந்த குள்ளநெறிட்டு இருந்து நீங்க தூக்கின்னு போயிருங்க அப்படின்னு செய்தி அனுப்புறாங்க. ருக்மிணி கிருஷ்ணனுடைய கருணையை தான் நம்பி இருக்காங்க. இது வந்து 5வது பாடம், 5th லெசன் தானே. 5th லெசன் வந்து நம்ம என்ன சுச்சுவேஷன்ல வைக்கப்பட்டாலும் we have to always remember Krishna and only Krishna only protect me.
கிருஷ்ணரால் மட்டும்தான் எனக்கு காப்பாற்ற முடியும். எனக்கு நான் ஒரு நிராதரவற்ற ஒரு ஆதரவற்ற நிலையில இருக்கேன். இந்த ஜட உலகத்துல நம்ம எப்படி நினைக்கணுமா பாருங்க, ருக்மிணி கத்து கொடுக்குறாங்க. இந்த ஜட உலகத்தை நம்ம எப்படி நினைக்கணும்? ஓ கிருஷ்ணா, இந்த ஜட உலகத்துல உங்களை தவிர எனக்கு ஆதரவு கிடையாது, உங்களை தவிர எனக்கு ஒரு அடைக்கலம் கிடையாது, உங்களை தவிர வேற யாராலும் என்னை விடுவிக்க முடியாது. ரக்ஷை செய்தி விஸ்வாசோ கோபுரத்தே வர்ணம் ததா சத்வித சரணாகதி. கிருஷ்ணா, உங்களை தவிர என்னை யாராலும் காப்பாற்ற முடியாது, உங்களை தவிர என்னை யாராலும் பாதுகாக்க முடியாது, உங்களை தவிர எனக்கு வேற புகலிடமே கிடையாது. இதுதான் சரணாகதி. நம்ம இந்த நிலையில இருக்கிறோம். நம்ம கஷ்டம் வந்துட்டா உடனே கிருஷ்ணர் மேல குறை சொல்லுவோம், கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். கிருஷ்ணர் ஏன் இப்படி பண்ணாரு, கிருஷ்ணர் ஏன் அப்படி பண்ணாரு, என்னோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, நான் நாம ஜெபிக்கலையா, ஏகாதசி விரதம் இருக்கலையா, நான் அந்த இது பண்ணலையா, இந்த பக்தி அந்த சேவை பண்ணலையா, சோ மெனி கம்ப்ளைண்ட்ஸ் கொண்டு வந்துடும், எக்கச்சக்கமான புகார் கொண்டு வந்துடும். ஆனா ருக்மிணி தேவி ஒரு நிராதரவற்ற ஆதரவற்ற நிலையில வைக்கப்பட்டாங்க. அவங்களை சிசுபாலன் கல்யாணம் பண்ணி கொடுக்க திட்டம் போட்டாங்க. ருக்மிணி தேவிக்கு கிருஷ்ணாவை தவிர எனக்கு புகலிடம் இல்லை. உடனே அவர் பிராமணர் அனுப்புறாங்க, கூப்பிட்டு லெட்டர் எழுதி அனுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் லவ் லெட்டர் ஃபாரெவர். முதல் காதல் கடிதம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி ருக்மிணி தேவி எழுதுறாங்க. ஓ கிருஷ்ணா, ஓ பரம புருஷோத்தமனான முழுமுதல் கடவுளே, ஓ துவாரகேஸ்வரா, துவாரகாபதியே, எப்படியாவது என்னை உங்க தாமரை பாதம் பூசியா வச்சுக்கோங்க, எப்படியாவது எனக்கு உங்க தாமரை பாதம் உங்களுக்கு அடைக்கலம் கொடுங்க, தயவு செய்து என்னை ஏற்றுக்கங்க அப்படின்னு செய்தி எழுதி அனுப்புறாங்க. இந்த பிராமணர் செய்தி எடுத்துட்டு வர துவாரைக்கு வர, துவாரகையில துவாரகோட என்ட்ரன்ஸ் இந்த துவாரகா பாலர் முன்னாடி நிக்கிற. துவாரகா பாலர் கேட்கிறார், ஓ பிராமணரே, எங்க இருந்து வரீங்க? நான் ஒரு பர்சனல் விஷயமா கிருஷ்ணா பார்க்கணும், நான் விதர்ப்ப நாட்டுல இருந்து வரேன், விதர்ப்ப நாட்டு ராஜா பீஷ்மகாவுடைய ராஜ்யத்துல இருந்து வரேன், நான் கிருஷ்ணரை பார்க்கணும். ஓகே, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போறேன். 2 துவாரகா பாலர் உள்ள போய் கிருஷ்ணாவிட்ட பிரார்த்தனை செய்யறாங்க. ராஜாதிராஜ ராஜமாதாண்ட ராஜ கம்பீர ஸ்ரீ துவாரகாபதி ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு ஜெயோ பிப்ரி எல்லாம் முழங்குது. என்ன வயல் காவலர்களே, துவாரகாபாலர்களே, என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள்? கிருஷ்ணா, ஓ வாசுதேவா, தங்களுக்கான விதர்ப்ப நாட்டு பிராமணர் வந்திருக்கிறார், உடனே வர சொல்லுங்க, பிராமணரையே காக்க வைக்கிறீர்கள். இது 6வது பாயிண்ட். 6வது பாயிண்ட் இல்ல 6வது லெசன் என்னன்னா, கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவர் யாரையும் வழிபட வேண்டிய அவசியம் இல்ல, அவர் வழிபடுறதுக்கு தகுந்த நபர்கள் யாரும் கிடையாது. மாறாக எல்லாரும் அவரை வழிபடும். பிரம்மா சிவன் போன்ற மாபெரும் தேவர்களும் கிருஷ்ணரை வழிபடும் போது கிருஷ்ணா என்ன பண்றாரு, இந்த உலகத்துல ஒரு முன் உதாரணமா இருக்காரு, எப்படி பிராமணர்களை வைஷ்ணவர்களை வழிபடணும். அந்த பிராமணர் உள்ள வர வச்சு கிருஷ்ணா என்ன பண்ணாரா, தன் சொந்த அரியாசனம் தங்க சிம்மாசனத்துக்கு எழுந்து அந்த பிராமணர்களை உட்கார வைக்கிறார். ரொம்ப எழுதிருக்கு, பாவத்துல இருக்கு. தன் சொந்த சிம்மாசனத்தை விட்டு கிருஷ்ணர் எழுந்துட்டு அந்த பிராமணரை தன் அரியாசனத்துல உட்கார வச்சு அவர் பாதத்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டார். அந்த பிராமணரின் பாதத்து பக்கத்துல உட்கார்ந்து அவருக்கு பாத பூஜை செய்து பாதத்தை அமுத்தி விடுறாரு. ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்காரு, களைச்சு போயிருப்பாரு. அந்த பிராமணருக்கு நம்ம அழகான வார்த்தைகள் பேசி அவரை வரவேற்று அவர் தன் சொந்த அரியாசனத்துல உட்கார வச்சு அவர் பாதத்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு அவர் பாதத்தை அமுத்தி விடுறாரு கிருஷ்ணா. மகாலட்சுமி எப்பவும் பகவானுடைய தாமரை பாதத்துக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. மகாலட்சுமி பகவானுடைய தாமரை பாதத்தை விட்டு விலகிறதே இல்ல, அவங்க எப்பவுமே பகவானுடைய தாமரை திருப்பாதத்துக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த திருப்பாதத்துக்கு சொந்தமானவரு பிராமணருடைய திருப்பாதத்துக்கு சேவை பண்ணிட்டு இருக்க. இவர் மட்டும் இல்ல, இந்த பிராமணர் மட்டும் இல்ல, சுதாமா, நாரதர், யுதிஷ்டிரர், குந்தி தேவி எல்லாருக்கும் சேவை பண்ணிட்டு இருக்க. இந்த அடிக்கடி இந்த ஒரு கேள்வி கேட்டுருவாங்க கிளாஸ்ல எல்லாம் அந்த ராமேஸ்வரத்துல ராமர் போய் சிவபெருமான வழிபட்டாரு, அப்போ சிவபெருமான முழுவதற்கு கடவுள் இல்ல, ராமரே வழிபட்டு இருக்காரு. சிவபெருமான வழிபட்டது என்ன ஆச்சரியம், இங்க பிராமணரை வழிபடுறாரு கிருஷ்ணா. சிவபெருமான் எங்க, இந்த பிராமணர் எங்க? சிவபெருமான் தேவா மகாதேவன், 12 மகாஜனத்துல ஒருவர்.
ருத்ர சம்பிரதாயத்தோட ஆச்சாரியன், பகவானே குணாவதாரம், ஆகச்சிறந்த ஒரு தூய பக்தர், வைஷ்ணவான மெதா சம்பு. அந்த சிவபெருமான பகவான் வழிபட்டது ஆச்சரியம், ராமர் வழிபட்டது ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. ஏன்னா இங்க தூது வந்த பிராமணர் உட்கார வச்சு வழிபட்டு இருக்கிறார். அப்ப எவ்வளவு தெய்வீகமான குணம் இருக்கு பகவான், எவ்வளவு தெய்வீகமான குணம் இருந்தா தன் நிலையிலிருந்து கீழே இறங்கி வந்து, ஒரு உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறவங்க யாருமே அவ்வளவு சீக்கிரம் இறங்கி வர மாட்டாங்க. இந்த ஜட உலகத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறவங்க, நான் ஏன் அவருக்கு சேவை பண்ணணும், நான் ஏன் இவருக்கு சேவை, நான் ஏன் சமையல வச்சு பண்ணணும், பல கேள்விகள் எழும். ஆனா கிருஷ்ணா முழுமுதற் கடவுள் அந்த இடத்திலிருந்து இறங்கி வந்து தான் ஒரு சாதாரண மனிதனா தன்னை கருதி கொண்டு, நான் ஒரு சத்திரியன், நான் வந்து இந்த துவாரகால இருக்கேன், இந்த இந்த யது வம்சத்துல வந்திருக்கேன், இந்த பிராமணர் வந்து எங்களை காட்டிலும் உயர்ந்தவர், அவரை உட்கார வச்சு பாத பூஜை பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிராமணருக்கு நல்லா தெரியும் கிருஷ்ணர் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். இந்த சமுதாயத்துக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும், பிராமணர்கள் எவ்வளவு முக்கியமானவங்க. பகுபாத் வந்து ரொம்ப அழகா எழுதியிருக்காரு அந்த பொருளுரையில. அந்த இதுல கிருஷ்ணா வர்ஷிப் பண்ணார் இல்லையா, அதுல வந்து பிரபுபா ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காரு கிருஷ்ணா புக்ல. செகண்ட், ஐ ஆஃபர் மை ரெஸ்பெக்ட் ஒபேசிஸ் டு த பிராமணாஸ் அண்ட் வைஷ்ணவாஸ். இந்த கிருஷ்ணர் வந்து இதை வந்து அந்த பிராமணர்கிட்ட சொல்றாரு. இந்த துவாரகை, இந்த விதர்ப்ப நாட்டுல இருந்து அந்த பிராமணர்கிட்ட கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, ஐ ஆஃபர் மை ரெஸ்பெக்ட் ஒபேசிஸ் டு த பிராமணாஸ் அண்ட் வைஷ்ணவாஸ். For the Brahmanas are always self-satisfied and Vaishnavas are always engaged in the actual welfare activities of the human society. பிராமணர் எப்பவுமே சுய திருப்தி உடையவங்களா இருக்காங்க. இந்த சுய திருப்தி உடையவர் இருந்தாதான் பிராமணரே. இன்னைக்கு எங்க பிராமணர் சுய திருப்தி இருக்கு, எல்லாத்தையும் அடமானம் வச்சிருச்சு பெரும்பாலும். சோ சுய திருப்தி உடைய பிராமணர்கள், பிராமணர்கள் சுய திருப்தி உடையவங்க. வைணவர்கள், பிராமணர்களும் வைணவர்களும் மற்ற மற்ற உயிர்வாளிகளுடைய, மற்ற மக்களின் நன்மைக்காகவே வாழ்றவங்க சொல்றாரு. ஓ பிராமணா, அந்த பிராமணரை வரவேற்று தன் சொந்த அரியாசனத்துல பகவான் உட்கார வச்சுட்டு பகவான் என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். பிராமணர்களும் வைணவர்களும் தன்னலமற்றவங்க, சுயநலமற்றவங்க, சுய திருப்தி உடையவங்க, இவங்க எப்பவுமே வந்து மற்றவங்க நன்மைக்காகவே வாழ்றவங்க. they are the best friend above the people in general. மக்களுடைய உண்மையான நலன் விரும்பி சிறந்த நண்பர்கள். இந்த சமுதாயத்தோடைய சிறந்த நண்பனும் உண்மையான நலன் விரும்பி யாருன்னா பிராமணர்கள், வைஷ்ணவர்கள் தான். சோகால் பிராமணா இல்ல, இங்க சொன்ன குவாலிபிகேஷன் உள்ள பிராமணா. they are free from false egoism and are always in this peace of condition of mind. எப்பவுமே பொய்யகங்காரம் இல்லாதவங்களாகவும் சுய திருப்தியுடைய மன அமைதியுடையவங்களும் இருக்காங்க. எப்படி இது சாத்தியமாகும்? ஏன் வந்து பிராமணர்கள் வைஷ்ணவர்களும் பொய்யகங்காரம் இல்லாதவங்களாவும் சுய திருப்தி உடையவங்களாவும் மன நிறைவுள்ளவங்க, மன அமைதி உள்ளவங்களா இருக்காங்க? அதுக்கு பின்னாடி பிரபுபா சொல்றாரு. என்ன காரணம் சொல்றாரு? முன்னாடி படிச்சேன். பிகாஸ் ஆஃப் தே வர்ஷிப்பிங் த லார்ட். அவங்க கிருஷ்ண பக்தர்களா இருக்கிறதுனால, பகவானுடைய பக்தனா இருக்கிறதுனால, பக்தி தொண்டை பயிற்சி பண்றதுனால, மிக உயர்ந்த தர்மமான பரோ தர்மம், பக்தி தொண்டு தான் உயர்ந்த தர்மம். அதை அவங்க பயிற்சி பண்றதுனால, அந்த தர்மத்தின் வழியில் இருக்கிறதுனால அவங்க எப்பவுமே சுய திருப்தி உடையவங்களாகவும் சுய கட்டுப்பாடு உடையவங்களாகவும் மன நிறைவுடையவங்க, மன அமைதி உடையவங்களா இருக்காங்க. இன்னைக்கு ஏன் சமுதாயத்தில் இது இல்ல? சுய திருப்தி கிடையாது, சுய இது கட்டுப்பாடு கிடையாது. ஏன்னா பக்தி தொண்டு இல்ல, பக்தி தொண்டு விட்டாச்சு. கிருஷ்ண உணர்வு விட்ட சமுதாயத்துல எப்படி இதெல்லாம் எதிர்பார்க்க முடியும்? பொய் அகங்காரம் இல்லாதது, மன அமைதி, மன நிறைவு. சோ சாஸ்திரங்களை பின்பற்றாம, அதாவது கிருஷ்ண உணர்வை பின்பற்றாத வரைக்கும், உயர்ந்த தர்மமான பக்தி தொண்டு, பரோ தர்மமான பக்தி தொண்டை பின்பற்றாத வரைக்கும் இன்னைக்கு மக்கள் மத்தியில இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. மன நிறைவு, மன அமைதி, பொறாமையற்ற தன்மை, பொய்யங்கார் இல்லாத இதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. சோ கிருஷ்ணா வந்து இந்த பிராமணர் அப்படி வர்ஷிப் பண்றாரு, வழிபடுறாரு.
அப்புறம் ருக்மிணி என்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்றாரு அந்த பிராமணன். அந்த இது படிக்கிறார், இந்த லெட்டர் ருக்மிணி எழுதியிருக்கிறது. யூ ஆர் த சுப்ரீம் லயன் அமாங் த ஹியூமன் பீயிங். மனிதர்களே சிங்கம் போல நீங்க எழுதியிருக்காங்க ருக்மிணி. த சுப்ரீம் பர்சன் அமாங் த பர்சன்ஸ். Any girl, though not yet having left her home, or even any woman of the uh, highest chastity, would decide to marry you, being captivated by your unprecedented character, knowledge, opulence, and position. யார்தான் உங்க மேல கவரப்பட மாட்டாங்க. சோ ருக்மிணியோட அழகான இந்த கடிதத்தை வந்து அந்த பிராமணர் கொண்டு வந்தாரு. அந்த கொண்டு வந்த பிராமணர் உட்கார வச்சு கிருஷ்ணா வர்ஷிப் பண்றாரு, வழிபடுறாரு. கிருஷ்ணா கத்துக் கொடுக்கிறாரு எப்படி சமுதாயத்துல பிராமணர்களும் வைணவர்களும் வழிபடப்பட வேண்டும். இன்னைக்கு இதுதான் பற்றாக்குறை. இன்னைக்கு வந்து சமுதாயத்துல பிராமணருக்கும் வைஷ்ணவருக்கும் தான் பற்றாக்குறை. அது மட்டும் இல்ல, இருக்கிறவங்க எப்படி வழிபடணும்ங்கிறத சொல்லி கொடுத்தது ஆள் கிடையாது. பிரபுபாத மாதிரி ஆச்சாரியர் தான் கத்துக் கொடுக்குறாரு. கிருஷ்ணா சொன்னாரு, ஓகே டோன்ட் வரி, நீங்க போங்க, நீங்க போய் சொல்லுங்க ருக்மணிட்ட, நான் டெஃபினட்டா வருவேன். எனக்கும் ருக்மணி மேல அன்பு உண்டு, நான் ருக்மணி பத்தி கேட்டிருக்கேன், அவன் எனக்கு தகுந்த மனைவி தான், எனக்கு மனைவி ஆகிறதுக்கான எல்லா தகுதியும், என்னை மணப்பதற்கான அனைத்து தகுதியும் ருக்மணிக்கு இருக்குங்கிற அன்பு, பணிவு, அடக்கம், எளிமை, சகிப்புத்தன்மை, பொறுமை, நிதானம், ஒரு பக்தருக்கு உண்டான அனைத்து குணமும் பக்தியின் சொரூபம் ருக்மணி தேவி, பக்தியின் சொரூபம். கிருஷ்ணா சொல்றாரு, ஓகே நீங்க போங்க, நான் வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. பட் அதுக்கு டைம் இல்ல, விடிச்சா கல்யாணம். கிருஷ்ணா சொல்ற, ஓகே அப்ப நம்ம போலாம், நானும் வரேன். கிருஷ்ணா என்ன பண்றாரு, தன்னுடைய சேரிட் டிரைவர் கூப்பிடுறாரு. கிருஷ்ணாவுடைய டிரைவர் யாரு? கிருஷ்ணாவுடைய சேரிட் டிரைவர். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகும், 10 நிமிஷம் இந்த முடிச்சிருவோம் இந்த எபிசோடு. கிருஷ்ணாவுடைய சேரிட் டிரைவர் யாரு? தாருகன். தாருகா கூப்பிட்டாரு. தாருகா கூப்பிட்டோடனே அவருடைய கோல்டன் சேரியட், கிருஷ்ணாவுடைய ரதம் ரெடி. 4 குதிரைகள் கிருஷ்ணாவுடைய ரதத்துல. இந்த 4 குதிரைகளும் மனோவேகத்துல போகக்கூடிய குதிரைங்க, சாதாரண குதிரை இல்ல. நம்ம ஊர்ல இப்ப குதிரை எல்லாம் கழுத மாதிரி ஆயிடுச்சு. கிருஷ்ணாவுடைய குதிரைகள்லாம் வந்து மனோவேகத்துல போகக்கூடியது. ஒரு குதிரைக்கு வந்து சைபியான் பேர். இந்த சைபியாங்கிற குதிரை கிரீனிஷ் கலர்ல இருக்கும், கிரீன் கலர்ல. இன்னொரு குதிரைக்கு வந்து சுக்ரீவான் பேரு. இந்த குதிரை வந்து கிரே கலர்ல இருக்கும். ஒரு குதிரை வந்து கிரீனிஷ் கலர்ல இருக்கு, சைபியா. இன்னொரு குதிரை வந்து கிரே கலர்ல இருக்கு, சுக்ரீவா. இன்னொரு குதிரை வந்து மேக புஷ்பா, அப்படியே ஃப்ரெஷ் கிளவுடு, அப்படி மேகம் வந்து திரண்டு வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கலர், மேக புஷ்பா. அது பேரு மேக புஷ்பா. மேகத்துல மலர்கள் போல அந்த மேகமூட்டம்ல ஒரு கலர். சோ இன்னொரு குதிரை வந்து பலாஹகா, இது வந்து சாம்பல் நிறத்துல இருக்கும், ஆஷ் கலர்ல. 4 குதிரைகளும் அப்படி அழகு, அப்படி ஜபர்தஸ்தா கம்பீரமா. 4 குதிரைகளை பூட்டி ரதத்தை, தாருகாணி ரதத்தை விடுனார். பிராமணர் தூக்கி ரதத்துல போட்டுட்டாரு கிருஷ்ணா. ஸ்டார்ட், ஓகே போலாம். இன்னைக்கு சினிமால இருந்து வீரர்கள் அந்த ஆக்டர் எல்லாம் சாகசம் பண்றாங்க, அவ்வளவு ட்ரூப். மேபி ரியலா இருந்தாலும் ஒன்றும் பெருசு இல்லை. இங்க பாருங்க, thousands ஆஃப் மைல். துவாரகை இங்க இருக்கு, விதர்ப நாடு இங்க இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன். thousands ஆஃப் மைல் வந்து காற்றோட வேகத்துல 10-12 மணி நேரத்துல கிருஷ்ணா வந்துட்டு துவாரகையில இருந்து விதர்பா பறக்குது ரதம், மின்னல் வேகத்துல பறக்குது. அப்படி கிருஷ்ணா வந்து விதர்ப நாட்டுக்கு வந்துட்டாரு. வந்துட்டு, நீங்க போய் ருக்மிணிட்ட சொல்லுங்க, நான் ஆல்ரெடி ரீச், நான் இங்க வந்துட்டேன்னு போய் சொல்லுங்க, கவலைப்பட வேண்டாம். பிராமணர் ஓடி வராரு ருக்மிணி தேவி சந்திக்கிறது. ருக்மிணிக்கு வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் தெரியாது கிருஷ்ணர், ஆனா ஒரு நம்பிக்கை இருந்து கிருஷ்ணா வருவார். சோ கிருஷ்ணருக்கு, ருக்மிணிக்கு வந்து கிருஷ்ணர் மேல வலுவாத நம்பிக்கை, கிருஷ்ணா வருவாரு, என்னை காப்பாத்துவாருங்க. ஆனா லாஸ்ட் மினிட் வரைக்கும் வரல இல்லையா? 14 வருஷம் வனவாசத்துல ஒரு வருஷம் வந்து லங்கையில சிறைவாசம் இல்லையா? கடைசி மாசம் வரைக்கும் ராமர் வரல. ஆனா சீதாதேவி வந்து தன்னுடைய டிட்டர்மினேஷன் விடல. பகவான் வருவாரு, என்ன இந்த ராட்சசன் மாத்திட்டு என்ன கூட்டின்னு போவாரு, தூக்கின்னு போவாரு, இந்த ராட்சசன் எல்லாம் தண்டிப்பாரு. சீதாதேவி ஒரு
பொருத்தமற்ற ஒரு சூழ்நிலையில வைக்கப்பட்டாங்க. அதே மாதிரி ருக்மணி தேவிக்கும் லாஸ்ட் மினிட் வரை கிருஷ்ணா வரல. முடிஞ்சா கல்யாணம், அந்த கல்யாண பொண்ணை வந்து அழகு பண்ணிட்டு அவங்க வந்து துர்கா கோயிலுக்கு அழைச்சிட்டு போவோம். சோ ஒரு ராஜ குடும்பத்திலயும் அந்த குறிப்பா விதர்ப நாட்டுல என்ன வழக்கம்னா, கல்யாண மணப்பொண்ணை வந்து அலங்காரம் பண்ணி பல்லக்குல வச்சுட்டு துர்கை கோயிலுக்கு கூட்டிட்டு போவோம். அங்க போய் ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மேரேஜ். இன்னைக்கும் நிறைய இடங்கள்ல இந்த வழக்கம் இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளைகளுக்கு முன்னாடி மாப்பிள்ளைய வந்து ஒரு கார்ல உட்கார வச்சு கோயிலுக்கு கூட்டிட்டு போவோம். பொண்ணு மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணி கோயில்ல போய் தரிசனம் பண்ணிட்டு இதெல்லாம் இருக்கு. ஆனா இப்ப அதெல்லாம் போயிடுது. இந்த விவாகத்துல நிறைய விவாகம் இருக்கு. பிசாசு விவாகம், ராட்சசி விவாகம் இருக்கு. அதுல இன்னும் அடுத்த கிளாஸ்ல பேசுவோம். கல்யாணத்தை பத்தி பேசலாம். அது ஒரு 8 கைண்ட் ஆஃப் மேரேஜ் சிஸ்டம், 8 வகையான கல்யாணம் இருக்கு. சோ ருக்மணியை கிருஷ்ணர் கல்யாணம் பண்றது காந்தர் விவாகம். காந்தர் விவாகம் அப்படி தூக்கிட்டு போயிட்டாரு, கடத்திட்டு போயிட்டாரு. ஹீரோ வந்து ஹீரோயினை கடத்திட்டு போய் கல்யாணம். இன்னைக்கு எல்லாம் நடக்குது சினிமால, வீட்டு நட்சத்திரத்திலேயே நிறைய நடக்குது. கல்யாணம் போன ஆன பொண்ணே கல்யாணம் பண்ணிடுறான் தூக்கிட்டு போய். அந்த மாதிரிலாம் நடக்குது கலியுகத்துல. கொடுமை. சோ என்னாச்சு, இங்க ருக்மணி வந்து காத்துட்டு இருக்காங்க கிருஷ்ணா வருவாரு. சோ இந்த மாதிரி கிருஷ்ணா வருவார்னு இவங்களும் எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா இந்த கிருஷ்ணா சும்மா இருக்க மாட்டாரு. யாரு? சிசுபாலனுக்கு ஒரே பயம், எங்க கிருஷ்ணா வந்து ருக்மணியை கடத்தின்னு போயிடுவாரு. உடனே சிசுபாலனுடைய நண்பன் ஜராசந்தன், தந்தவக்ரன், அப்புறம் வந்து விதுரதன், அப்புறம் வந்து பவுண்டரகன் எல்லாம் சொல்றாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். கிருஷ்ணராவது பலராமர் யார் வந்தாலும் சரி நாங்க பாத்துக்கிறோம். இன்னும் பெரிய ஜராசந்தன் ஏற்கனவே 18 முறை தோத்து போனான். அவருக்கு பெரிய அகங்காரம் பாருங்க, கிருஷ்ணர் வந்தா நான் ஜெயிச்சிருவேன். ஏன்னா 18 முறை நீ தோத்து போய் மண்ணை கவிட்டு வந்த, இந்தியில மட்டும் நீ கிருஷ்ணரை ஜெயிக்கவா போற? ஆனா அவன் பொய்ய அகங்காரம் விட மாட்டேங்குது. ஜராசனுடைய பொய்ய அகங்காரம் என்னன்னா, நான் கிருஷ்ணரை பழி வாங்குவேன். அவன் சந்தர்ப்பம் பார்த்துட்டே இருக்கான். ஓகே, சிசுபாலுடைய மேரேஜ், ஜராசன் சிசுபாலா நீ சந்தோஷமா உட்காந்து தாலி கட்டிட்டு நாங்க பாத்துக்கிறோம். நீ என்ன பார்க்க போற? கிருஷ்ணர் தூக்கிட்டு போறதா பார்க்க போற. அவன் என்ன பார்க்க முடிஞ்சது? அவன் கண்ணு முன்னாடி கிருஷ்ணா தூக்கிட்டு போயிட்டாரு. அதான் பார்க்க முடிஞ்சது. சும்மா ஏதோ பொய் அகங்காரம். இந்த பொய் அகங்காரம் வந்து தடுக்குது கிருஷ்ணாட்ட சரணடைகிறது. இவங்க நினைச்சுக்கிறாங்க கிருஷ்ணா என்ன, நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம், நாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ வந்து பொண்ணு மாப்பிள்ளை, நீ வந்து கல்யாணத்தை என்ஜாய் பண்ணி நீ உட்காந்துட்டு நீ தாலி கட்டுறதுக்கு ரெடியாரு, மீதி நாங்க பாத்துக்கிறோம். சோ ருக்மணி என்ன பண்ணாங்க, அன்னைக்கு வந்து ருக்மணி ரொம்ப அழகு பண்ணாங்க. ரொம்ப ஏற்கனவே அவங்க அழகு. ருக்மணி ஏற்கனவே வந்து தங்கத்தை உருக்கி காய்ச்சிய போது பதுமையம் அப்படி அழகா இருக்காங்க. அவங்களுக்கு ஆபரணங்கள்லாம் போட்டு, கல்யாண பட்டு தாசனம் போட்டு, அவங்களுக்கு அழகு பண்ணி இந்த மாலையெல்லாம் போட்டு ஒரு அழகான பல்லக்குல, அந்த பல்லக்கு ஃபுல்லா அந்த கோல்டன் பேலன் குயின், இந்த பல்லக்கு ஃபுல்லா தங்கம், வைரம், வைடூரியம் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அந்த அழகான பல்லக்குல உட்கார வச்சு ருக்மணிய நூற்றுக்கணக்கான பிராமணர்கள் வேத மந்திரம் பாராயணம் பண்றாங்க. ஓம் ஹரி ஓம் ஸ்ரீ விஷ்ணு பரமம் பதம் அப்படின்னு அவங்க பிராமணர்கள் வேத மந்திரம் ஓதிட்டு இருக்காங்க. நல்ல பேரிகள், துந்திபிகள், மத்தளங்கள்லாம் மத்தளம் புலம்புது, பெரும் ஊர்வலம் போகுது. ஏன்னா யார் அவங்க? விதர்ப நாட்டின் ராஜகுமாரி. ஒரு ராஜகுமாரி கல்யாணம் சும்மாவா? இங்க ஒண்ணு இல்லாத கல்யாணமே தலர் பண்ணலா பண்ணி கடனை உடனே வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? பல ஆயிரம், பல லட்சம், பல கோடிகளை செலவு பண்றாங்க. இங்க வந்து விதர்ப நாட்டினுடைய ராணி, சாரி இளவரசி ராஜகுமாரி, அவங்க வந்து லட்சுமி தேவி அவங்க. அப்ப அவங்க கல்யாணம் எப்படி நடந்திருக்கும்? பயங்கர ஆடம்பரம், தெருக்கள் எல்லாம் வந்து அலங்கரிக்கப்பட்டு, வண்ண வண்ண தோரணங்கள், தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட நுழைவாயில்கள், அந்த ஆபரணங்களால் அலங்கரி பிரம்மாண்டமான கல்யாணம். விதர்ப நாடே அப்படி ஜொலிக்குது ஆபரணங்களால. அப்படி ருக்மணி தேவி வந்து போறாங்க. அவங்க ஏற்கனவே கடிதத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க கிருஷ்ணாவுக்கு, நீங்க வந்து எங்க ஒரு நாட்டுக்குள்ள வந்து எங்களை தூக்கிடாதீங்க, நீங்க நாட்டுக்குள்ள, நீங்க கிருஷ்ணா, நீங்க மாவீரன், அதுல சந்தேகமே இல்ல. நீங்க ஊருக்குள்ள வந்து என்ன தூக்க வந்தீங்கன்னா நிறைய சண்டைக்கு வருவாங்க நிறைய பேர், என் நண்பர்கள், உறவினர்கள்லாம் வரலாம், எங்க சொந்தக்காரங்களா, அப்படிங்க உங்க கையால கொல்லப்பட்டுருவாங்க. வேண்டாம், நீங்க என்ன பண்ணுங்க, நான் ஊருக்கு வெளியே இருக்கிற துர்க்கை கோயிலுக்கு வரும், அப்ப என்ன தூக்கின்னு போயிடுவேன். லேண்ட்மார்க்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. லேண்ட்மார்க் கொடுத்தாச்சு, சர்ச் பண்ண வேண்டியதில்ல, எப்படி தூக்கலாம், எங்க லேண்ட்மார்க் சொல்லி கொடுத்து, இங்க வந்தீங்கன்னா நான் கோயில தரிசனம் பண்ணிட்டு வரேன், நீங்க தூக்கிட்டு போயிடுவேன். இது வந்து இந்த உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. இந்த ருக்மணியை வந்து எப்பனாலும் கிருஷ்ணா தூக்கிட்டு போலாம், அவங்க பின்னாடியே போறாங்க பெரும் படைகள். ஜராசந்தன், கந்தவக்கரன், காலேவன்,
விதுரதன், அப்புறம் பவுண்டரகன், இவங்கெல்லாம் பெரும் படைகளோட நூற்றுக்கு ஆயிரக்கணக்கான அக்ஷோகிணிகள், குதிரைங்க, யானைங்க, பெரும் படைகளோட இருக்கு. இந்த மாதிரி பலராமர் கேள்விப்பட்டாரு, கிருஷ்ணா ரதத்தை எடுத்துன்னு போயிட்டாராம் விதர்ப்ப நாட்டுக்கு, ருக்மிணி கல்யாணம். பலராமர் ஒரு பெரும் படையோட ஒருவேளை கிருஷ்ணருக்கு என்ன ஆபத்து வேணா நடக்கலாம். கிருஷ்ணருக்கு எது ஆபத்து பண்ண முடியாது. ஆனா பலராமருக்கு கிருஷ்ணாவுடைய சந்தோஷம் தான் எல்லாமே. சோ கிருஷ்ணா டக்குன்னு கிளம்பிட்டாரு, நாமளும் போகணும். பலராமர் இந்த மாதிரி கிருஷ்ணரும் பலராமரும் விதர்ப்ப நாட்டுக்கு வந்துட்டான்னு கேள்விப்பட்டவனே பீஷ்மகா போய் அவங்க வரவேற்று உட்கார ஆசனம் எல்லாம் கொடுத்து அவர் வழிபடுறாரு. அவர் பெருமிதம் அடைகிறாரு, எங்களுடைய நாட்டுக்கு கிருஷ்ணன் பலராமர் வந்திருக்காங்க. இவங்களெல்லாம் தெரிஞ்சு போயிட்டு கிருஷ்ணா வந்துட்டாரு, என்ன வேலை வேலை பண்ணுவாரு, எந்த வேலை பண்ணுவாரு. இவங்க பெரும் படைகளோடு நிக்கிறாங்க. என்ன பண்ணாங்க, பெரும் படைகள் அந்த துர்க்கை கோயிலுக்கு முன்னாடி பெரும் படைகளோட நிக்கிறாங்க. ருக்மிணி தேவி போய் துர்க்கைட்ட பிரார்த்தனை பண்றாங்க. அடுத்த கேள்வி எல்லாம் என்ன கேட்பாங்க தெரியுங்களா? சத்சங்கத்துல நாங்கெல்லாம் அப்ப அந்த சாமி கும்பிட்டு இருக்கிறோம், இந்த சாமி கும்பிட்டு இருக்கிறோம், இப்ப கிருஷ்ண பக்தி அதெல்லாம் விட்டுட்டா தப்பு இல்லையா? அப்படிலாம் பண்ண வேண்டாமா? இல்ல அந்த தேவதை கோயில போய் வழிபடலாமா? சோ மெனி கொஸ்டின்ஸ். இந்த சத்சங்கத்துல நிறைய கேள்வி கேட்பாங்க. நான் முன்னாடி அந்த தேவதை கோயிலுக்கு போயிருக்கேன், இந்த தேவதை கோயிலுக்கு போயிருக்கேன், அவங்கள வழிபட்டிருக்கேன், இவங்களை வழிபட்டிருக்கேன், கிருஷ்ண பக்தி அதெல்லாம் விட்டுடலாமா? விட்டுட்டு அவங்க கோச்சிக்க மாட்டாங்களா? பயம் வேற. அது ஏதாவது பாவம் ஆயிடுமோ? ஒரு தப்பு. கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கொண்டவங்க யாருக்கும் கடப்பட்டவங்க கிடையாது. மற்ற எல்லா தேவர்களும் பகவானுடைய அங்கவகுப்புகள் தான். அதே சமயம் ஒரு வைஷ்ணவர் பௌதிக தேவைக்காக தேவதைகிட்ட போறது இல்லை. இப்ப ருக்மணி தேவி நான் ஒரு பெரிய மகாராணி ஆகணும்னு போய் பிரார்த்தனை பண்ணேன். நான் இப்போ விதர்ப நாட்டினுடைய ராஜகுமாரியா இருக்கேன், நான் போய் இன்னொரு நாட்டுல மகாராணி ஆகணுங்கிறதுக்காக போகல. அவங்க எதுக்காக துர்கை கோயிலுக்கு போயிருக்காங்க? எனக்கு இந்த கிருஷ்ணரே கணவரா வரணும். ஓ துர்கா தேவி, நீங்க மாயா, விஷ்ணு மாயா, விஷ்ணு துர்கா, நீங்க எல்லாரையும் உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க, ஜட உலகமே உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. நான் உங்ககிட்ட பிரார்த்தனை பண்றேன், அந்த பரம புருஷோத்தமன், உங்களுடைய முழுமுதற் கடவுள், நீங்க வழிபடக்கூடிய பகவான் எனக்கு கணவரா வரணும், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க உங்க பிள்ளைகளோட பகவானுக்கு சேவை பண்றீங்க, எனக்கு ஒரு சேவை பண்ண முடியும், பாக்கியம் கொடுங்க. இதுதான் பிரேயர். பிரார்த்தனை பண்ணிட்டு வராங்க. இந்த ருக்மணியோட அழகுல இவங்க எல்லாம் மயங்கி போயிருக்காங்க. இங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, பீஷ்மகராஜாவின் மகளான ருக்மணியின் அழகாலும் செல்வத்தாலும் கவரப்பட்ட பல சிறந்த இளவரசர்கள் அவளை மணந்து கொள்வதற்காக கூடியிருந்தார். எக்கச்சக்கம் பேர் வந்திருக்காங்க. எப்படியாவது ருக்மணி எனக்கு கிடைக்க மாட்டாங்களான்னு. ஆனா சிசுபாலனுக்கு பிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனாலும் ருக்மணியோட அழகு இவங்களெல்லாம் கண்ணை கவருது. அப்படியே யானை மேல உட்கார்ந்து இருக்கிறவன், குதிரை மேல உட்கார்ந்து, ரதத்துல உட்கார்ந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்கான் ருக்மணிய. பல பேர் கீழே விழுந்தான், ருக்மணியோட அழகுல விழுந்தாங்க. அப்படி ஒரு அழகு. எல்லாம் பார்த்துட்டு இருக்குச்ச ருக்மணி பாக்குறாங்க. அவங்க ஆக்சுவலி ருக்மணி கிருஷ்ணரை பார்த்ததே இல்லை. ஆனா ருக்மணி இப்படி ருக்மணி யாரையும் பார்க்க முடியல. அந்த கோயில இருந்து வரும்போது அப்படி பார்த்தா அந்த கூட்டத்துக்குள்ள கிருஷ்ணன் தெரியுது. முதல் தடவை கிருஷ்ணரை பாக்குறாங்க. ஆனா முதல் பார்வையிலே கிருஷ்ணாதான், இவர் தான் கிருஷ்ணன் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா நாரதத்திலிருந்து கேட்ட அடையாளங்கள், நாரதத்திலிருந்து கிருஷ்ணா பத்தி கேட்ட, கிருஷ்ணர் அவர் கண்கள் தாமரை இதழ் மாதிரி காது வரை இருக்கும், அவர் மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், என்றும் வாழாத வைஜெயந்தி மாலை அணிஞ்சிருப்பாரு, மார்புல சீவஸ்தக்கூடிய கழுத்துல கௌஸ்துமணி மஞ்சள் நிற பீதாமரை ஆடை அணிஞ்சிருப்பாரு. இதெல்லாம் ருக்மணி பார்த்தாங்க. ஓ கிருஷ்ணா வந்துட்டாரு. வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம், கிருஷ்ணா வந்துட்டாரு. அடுத்து என்ன பண்ண போறாரு? கிருஷ்ணர் ருக்மணி கிருஷ்ணரை பார்க்கதான் செஞ்சாங்க. அடுத்த செகண்ட் கிருஷ்ணாவோட ரதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அந்த ரதம் காற்றை விட மின்னல் தூக்கிட்டு, அந்த ரதத்துடைய வீல்ல சக்கரம் வருது இல்லையா, அது புழுதி எல்லாம் ஆகாசத்துல பறந்து, அந்த புழுதி செட்டில் ஆகிற வரைக்கும் டைம், அந்த ஒரு செகண்ட் தான். இந்த புழுதி எல்லாம் நின்னதுக்கு அப்புறம் பார்த்தா அங்க கிருஷ்ணனையும் காணும், ருக்மணியும் காணும். தூக்கி போயிட்டாரு. கிருஷ்ணா கோடையே எல்லாம் பின்னாடி ஓடுறான். ஒரு ரதம் எடுத்துட்டு ஓடுறாங்களாம் இந்த ஜராசந்தன், பவுண்டரகன், தந்தவக்கரெல்லாம். கிருஷ்ணா என்ன பண்ணாரு, தன்னுடைய சாரை கெடுத்து அம்புகள் அப்படி மழையா பொழியுது, பீஸ் பீஸ் ஆகுது. பலராமருக்கு பலராமர் ஒரு பெரும் யுத்தம், பெரும் யுத்தம். கடைசியில கிருஷ்ணா ருக்மியை பிடிச்சாரு. ருக்மிணி ஒரு ரதத்துல வந்துட்டு இருக்கான், ருக்மிணி நோக்கி கிருஷ்ணா அம்பு விடுற. ருக்மி
ருக்மியை நோக்கி கிருஷ்ணா அம்பு விடுறாரு. ருக்மி வந்து என்ன பண்றான், பல அஸ்திரங்கள் கிருஷ்ணன் மேல போடுறான். பயங்கர யுத்தம் இது. கிளைமேக்ஸ் ஃபைட்டு. இந்த சினிமால கிளைமேக்ஸ் ஃபைட் வரும்போது ஹீரோவா வில்லனாங்க இருப்பாரு, அந்த மாதிரி ஃபிளைட்டு, பயங்கர சண்டை. இந்த வில்லன் கூட வந்த மத்த வில்லன்லாம் பலராமர் பாத்துக்கிட்டாரு. ஒரு செகண்ட்ல எல்லாம் பீஸ் பீஸ் ஆயிட்டாங்க. ஓடுறான் ஜராசந்தன் உயிருக்கு பயந்து, விட்டா போதும். இங்க ருக்மி என்ன பண்ண, ருக்மிய கிருஷ்ணா வந்து ஒரு 5-6 அஸ்திரம் எடுத்து விட்டாரு. ஒரு அஸ்திரம் கொடி கட் ஆயிடுச்சு, ரதம் வீல் கட் ஆயிடுச்சு, ரதத்துல இருக்கிற சாரதி எல்லாம் பீஸ் பீஸ் ஆயிட்டாங்க. அவன் வந்து ருக்மி வந்து வில் எடுத்து நான் ஏற்றுவான், கிருஷ்ணா எடுத்து விட்டுருவேன். ஒரு அம்பு ஒரு அறுத்து விடும், திரும்ப ஒரு கை கட்டுவான், திரும்பி அறுத்து விடும். இப்படி 2-3 தடவை அவன் டென்ஷன் ஆயிட்டான். அம்பு தூக்கி போட்டு பல அஸ்திரம் எடுத்து கிருஷ்ணன் மேல போடுறான். கிருஷ்ணா வந்து ஒரு அம்பு விட்டு எல்லாத்தையும் பீஸ் பீஸ் ஆக்கிட்டாரு. அடுத்த அஸ்திரம் வச்சு அவன் தலைக்கு குறி. ருக்மிணி பாவம் அப்படி பார்த்து அழுகிற மாதிரி ஆயிட்டாங்க. ஏன்னா ருக்மிணியோட சகோதரன் தானே. என்னதான் தான் என் சகோதரன், கிருஷ்ணா அவனை கொன்னுருவாருன்னு பயந்துட்டு இருக்காங்க. கிருஷ்ணா பார்த்தாரு, ஓகே நான் இந்த ருக்மியை கொள்றது ருக்மிணிக்கு பிடிக்கல, அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க, சரி ஓகே மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா அவன் சும்மா விடக்கூடாது. இவன் இந்த பொய் அகங்காரம் இருக்குல்ல, இந்த அகங்காரத்தை பீஸ். ஆனா இந்த ருக்மி என்ன பண்ணானா, ருக்மி விதர்ப்ப நாட்டுக்கு வெளியில வரும்போது சவால் விட்டுட்டு வரான். அந்த கிருஷ்ணரை நான் கொண்டுட்டு வருவேன் அப்படின்னு ஊருக்குள்ள திரும்ப மாட்டேன், அந்த கிருஷ்ணரை நான் கொல்லுவேன், அவர் உயிரோட விட மாட்டேன், என் தங்கையை தூக்கின்னு போயிட்டான் அப்படின்னு சவால் விட்டுட்டு வரான். யார் பேசி கிருஷ்ணரை கொண்டு சவால் விட்டு வர, கிருஷ்ணர் இவனடா என்ன கொள்றது, இவன் ஏதாவது பண்ணலாமே. பட் ருக்மிணி வந்து சகோதரனா போயிட்டான். அதனால ருக்மிணி வந்து அவனை கொல்றதை விரும்பல. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, ஒரு அஸ்திரம் போட்டாரு. அதுல அவன் தலைமுடி தாடி மீசையில வெட்டி வெட்டி அங்கங்க கரும்புலி சம்பளி குத்துற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே இந்த கரும்புலி சம்பளி குத்து, அந்த மாதிரி அவனை அலங்கோலமாக்கிட்டாரு. அவன் ஒரு அஸ்திரம் எடுத்து போட்டு அவன் தலைமுடி பாதி வெட்டி பாதி வெட்டாம பாதி மீசை பாதி தாடி எல்லாம் அறகுறைய விட்டு உயிரை மட்டும் தான் வச்சிருந்தாரு. உயிரை மட்டும் விட்டு ஓடி போயிருக்காரு. அவன் எப்படி போய் ஊருக்குள்ள போவான் இந்த மாதிரி. அவன் ஏற்கனவே சபதம் வேற போட்டு வந்திருக்கான். பலராமருக்கு வந்தாரு. பலராமர் வந்து பார்த்த உடனே, கிருஷ்ணா ஏன் இப்படி எல்லாம் பண்ணது, இவன் ஏன் இப்படி ஆக்குனேன், ருக்மிணி பாரு அழுதுட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் அவன் சகோதரன், ஒரு சகோதரன் இப்படி பார்த்தா அந்த பொண்ணுக்கு என்ன ஆகும், அவன் ஏன் இப்படி பண்ண, நீ பேசாம விட்டுருக்க வேண்டியதானே. பலராமர் ருக்மிணியை பார்த்து அட்வைஸ் பண்ணுவார். நீ வந்து இந்த உடல் வந்து அழியக்கூடியது, தற்காலிகமானது, இல்ல உறவுகள்லாம் கிடையாதுன்னு பிலாசபி சொல்றாரு. பலராமர் வந்து ருக்மிணியை சமாதானப்படுத்துறாரு. இந்த ருக்மி வந்து ரொம்ப பொறாமைக்காரன், கோபக்காரன், இவன் வந்து பொய்யாங்காரன் இருக்கு, அதனால வந்து கிருஷ்ணா அவனுக்கு பாடம் போட்டிட்டாரு, நீ இதை கண்டு மனம் வருந்தாதே அப்படின்னு பலராமர் வந்து தன்னுடைய அந்த ருக்மிணிய வந்து பலராமர் சமாதானப்படுத்துறாரு. எடுத்துட்டு எல்லாரும் திரும்ப துவாரைக்கு போறாங்க. சுபம், ஹரே கிருஷ்ணா. ருக்மிணி விவாகம். கிருஷ்ணா வந்து இப்படிதான் பாருங்க, இது எப்படி இருக்கு, இத படமா எடுத்தா எப்படி இருக்கும், இந்த மாதிரிதான் எடுக்கணும். அப்படி கிருஷ்ணாவுடைய அந்த கேரக்டர், அவருடைய குணங்கள், அவருடைய வீரம், இதெல்லாம் விட்டு ஏதோ பாகுபலி பண்ணி பள்ளிலாம் படம் எடுத்துட்டு 10 பைசா பெரிய வச்சு இல்லையா, இதுதான் ரியல். சோ இங்க கிருஷ்ணா தன்னுடைய அமானுஷமான சக்தியை வெளிப்படுத்துறாரு. சோ இதெல்லாம் அழகழகான பாடம். சோ என்னென்ன பாடம் தெரிஞ்சுக்கிட்டோம், ஃபர்ஸ்ட் என்ன படிச்சோம், திரும்பி ஃபர்ஸ்ட் பேக். திடமான உறுதி, கிருஷ்ண உணர்வுல ஒருத்தருக்கு திடமான உறுதியும் வைராக்கியம் பக்தி வேணும். எப்போ வரும், பக்தர் சங்கம், தூய பக்தர் இருந்து கேட்கணும். மூணாவது, ஜட உலகம் தற்காலிகமானது, இங்க துன்பம் நிறைந்தது, இங்க சுமூகமான நிலையே இருக்காது, கிருஷ்ண உணர்வுக்கு எப்பவுமே ஏதாவது தொந்தரவு இருக்கும். நாலாவது, பக்தர் அல்லாத சங்கம் ஆபத்து, அது கிருஷ்ணட்டு ரொம்ப தூரம் கொண்டு போயிரும். அஞ்சாவது, எப்பவும் இந்த ஜட உலகத்துல கிருஷ்ணரையே நம்பி இருக்கணும், கிருஷ்ணரால் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும், அவரால் மட்டும்தான் என்னை விடுவிக்க முடியும், அவரை தவிர எனக்கு புகழ் கிடையாது. ஆறாவது, ஒரு வைஷ்ணவரே பிராமணர் எப்படி வழிபடணும்னு கத்து கொடுத்தாரு. அப்புறம் ஆறுதான். ஏழாவது, கிருஷ்ணர் இப்ப முன்னாடி இல்லையே நான் என்ன பண்றது. அன்னைக்கு கிருஷ்ணர் முன்னாடி ருக்மிணி இருந்தாங்க, சரணாகதி பண்ணாங்க, இப்ப கிருஷ்ணா என் முன்னாடி இல்ல, நான் என்ன பண்றது. கிருஷ்ணாவுடைய புனித நாமத்தை சரணடையணும். கிருஷ்ணாவும் நாமம் வேறு வேறு இல்ல. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணர் எப்படி திரௌபதிக்கு அடைக்கலம் கொடுத்தாரோ, கிருஷ்ணர் எப்படி வந்து ருக்மிணிக்கு அடைக்கலம் கொடுத்தாரோ, கிருஷ்ணர் எப்படி தன்னை சரணடைந்த ஆத்மாக்களுக்கு எல்லாம் அடைக்கலம் கொடுக்கிறாரோ, அந்த மாதிரி ஒரு புனித நாமம் நமக்கு எல்லாம் அடைக்கலம். பகவானுடைய புனித நாமத்தை தவிர வேறு புகழ் கிடையாது.
நாஸ்தியேவ 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 கதிரன்யதா. இதை தவிர வேற வழி இல்ல, வேறு வழி இல்ல, வேறு வழியே இல்ல. பகவானுடைய புனித நாமத்தை தவிர, பகவானுடைய புனித நாமத்தை தவிர, பகவானுடைய புனித நாமத்தை தவிர வேறு வழி இல்ல, வேறு வழி இல்ல, வேறு வழியே இல்ல. ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம ஐவகி கேவலம் கலோ நாஸ்தியேவ 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 கதிரன்யதா. சோ நமக்கு இருக்கிற ஒரே பூரணம் அடைக்கலம் பகவானுடைய புனித நாமம். அந்த புனித நாமத்தை சிரத்தையோட உச்சரிக்கணும், கவனமா உச்சரிக்கணும், பக்தர் சங்கத்தை பயன்படுத்திக்கணும், ஆச்சாரியர்கிட்ட இருந்து கேட்கணும், ரோபார் புஸ்தகங்கள் படிக்கணும், பக்தி தொண்டு செய்யணும். இதுதான் நமக்கு பாதுகாப்பு. ஹரே கிருஷ்ணா. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகம்